Hello everyone, welcome to Nether Academy. The mechanical diploma TNPSC ஓட mechanical diploma syllabusல நம்ம அந்த revision seriesல second video தான் இன்னைக்கு. So we are going to discuss unit 2 industrial engineering. So உங்களுக்கு தெரியும் அந்த industrial engineering and industrial management அது ரெண்டுமே ரொம்ப weightage இருக்குன டாபிக்ஸ் தான். So over the years நீங்க அந்த pattern பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சப்போஸ் சம்திங் அரௌண்ட் 2021 அந்த மாதிரி ஈக்குவல் வெயிட்டேஜ் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வி வில் சி ஒரு குயிக் ரிவிஷனில் நமக்கு அந்த என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நீங்கள் பார்க்கணும், அதோட மீனிங்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சிலபஸில் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கிறது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பிளான் லொக்கேஷன். ஸோ இதை எப்படி லேர்ன் பண்ணோம்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் பார்க்குவாங்க, அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் பார்க்குவாங்க, அங்கே கரெக்டாக கண்டினியூஸாக பவர் சப்ளை இருக்குதா, வாட்டர் இருக்குதா, வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குதா, நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்கணும் ஆளுகள் அந்த சரௌண்டிங்ஸில் உங்களுக்கு கிடைக்குதா, மீன்ஸ் அந்த ஒர்க்கர் லெவல். ஓகே, மேனேஜ்மெண்ட் லெவல் யூ கேன் ஹையர். அதே மாதிரி ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குதா, கவர்மெண்ட்டோட ஏதாவது கன்செஷன் இருக்குதா அந்த லேண்டுக்கு, தென் லேண்டோட டாப்போகிராஃபி அங்கே எப்படி இருக்காங்க, ஃப்ளாட்டாக இருக்குதா, சாஃப்ட் சாயிலாக இருக்குதா. சாஃப்ட் சாயில்னால் உங்களுக்கு ட்ரில்லிங் மீன்ஸ் பைலிங் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஏரியாவோட ஹிஸ்ட்ரி, ஃப்ளட் ஹிஸ்ட்ரி இருக்குதா, ஸ்டார்ம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ வி வில் சி சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். நியர்னஸ் டு ரா மெட்டீரியல், திஸ் இஸ் டு ரா மெட்டீரியல். ஓகே, ஸோ நீங்கள் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுற போது அதோட ரா மெட்டீரியல் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதா, ரொம்ப அதிகம் தூரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரணுமா, கொஞ்சம் தூரத்திலே உங்களுக்கு கிடைக்குதா, ஒரு கன்சிடரேஷன் தான். தென் லேண்டோட அந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ளாட்டாக இருக்குதா, சாஃப்ட் சாயிலாக இருக்குதா, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், நம்ம ப்ராடக்ட்ஸ் டு அண்ட் ஃப்ரோ ஃப்ரம் யுவர் கம்பெனி கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், ரோட், லாரிஸ் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குதா. அவைலபிலிட்டி ஆஃப் லேபர், நான் சொன்னபடி அந்த ப்ரெமிசஸில் உங்களுக்கு லேபர் அவைலபிலிட்டி இருக்குதா. நீ ஹையர் பண்ணுறாலும் இங்கே வந்து வேலை பார்க்கறதுக்கு அந்த சப்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஷாப்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், தென் அந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்குதா. அவைலபிலிட்டி ஆஃப் ஃபியூல் அண்ட் பவர், மீன்ஸ் எலக்ட்ரிக்கல் பவர் அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக கண்டினியூஸாக வருதா. அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், வேஸ்ட் டிஸ்போசலுக்கு ஃபெசிலிட்டி இருக்குதா. ஃபினான்ஷியல் அண்ட் கவர்மெண்ட் கன்செஷன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி ஒரு ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஏரியா கொஞ்சம் ஒரு எக்கனாமிக் பூம் வருவாங்க, நிறைய ஹிஸ்ட்ரியில் நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்குதாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியாவில் நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது கவர்மெண்ட் கொஞ்சம் கன்செஷன்ஸ் கொடுக்குவாங்க. தென் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்காங்க வேறு. சைட் கேரக்டரிஸ்டிக்ஸ், சைட்டோட நார்மல் என்னெல்லாம் இருக்குது, மீன்ஸ் அந்த ஷேப் சைஸ் எல்லாமே. ரிஸ்க், ஏதாவது ரிஸ்க் இருக்குன்னா தான் இது ஃப்ளட் அந்த மாதிரி ரிஸ்க் இருக்குதா. தென் அதர் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல் டர்மோயில், ஏதாவது சிவில் கிளாஷஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு நடந்தாரா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். தென் அந்த டாபிக் அவ்வளோதான். ஓகே, நீங்கள் அது மட்டும் அந்த ஃபேக்டர்ஸ் கன்சிடரிங் ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் ஃபார் பிளான் லொக்கேஷன் அது ஜஸ்ட் பார்த்து வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளான் லேஅவுட். ஓகே, பிளான் லேஅவுட்னா அந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணும். இண்டஸ்ட்ரி இன் த சென்ஸ் அந்த ஷாப் ஃப்ளோ, உங்களோட கம்பெனியில் நிறைய ஃபெசிலிட்டிஸ், பில்டிங்ஸ், அந்த வாட் வி கால் அந்த டிரான்ஸ்போர்ட் வைஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த டோட்டலாக அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணணும், அதுதான் பிளான் லேஅவுட். மெஷின்ஸ் எல்லாம் எங்கே வேணும், இந்த மெஷின் எங்கே வேணும், இந்த மெஷின் எங்கே வேணும், டெஸ்டிங் டீம் எங்கே இருக்கணும், ரா மெட்டீரியல் அன்லோட் பண்ணுறது எங்கே, அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸ் எங்கே இருக்கும், அதுதான் டோட்டலாக பிளான் லேஅவுட் சொல்லுவாங்க. ஸோ பிளான் லேஅவுட் ரெஃபர்ஸ் டு தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். உங்களோட கம்பெனியில் இருக்கிற ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஸ்டோர்ஸ், மெஷின்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட் எல்லாமே. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிளான் லேஅவுட், நீங்கள் லேஅவுட்டில் ஒரு சப்போஸ் நீங்கள் ஒரு ஹவுஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் ட்ரா பண்ணுவாங்க. அந்த பிளான் ட்ரா பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் பார்க்கும், காம்பேக்டாக இருக்கணும், மேக்ஸிமம் ஸ்பேஸ் அவைலபிலிட்டி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியணும். அதே மாதிரி தான் இங்கே பிரின்சிபிள் ஆஃப் ஓவரால் இன்டெகிரேஷன் உள்ளே இருக்குன்னா எல்லாமே இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி எல்லாம் அந்த ஒரு ஃபைனட் ஏரியாக்குள்ளே அது எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஓவரால் இன்டெகிரேஷன். பிரின்சிபிள் ஆஃப் மினிமம் டிஸ்டன்ஸ், அந்த மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன், அந்த மெட்டீரியல் மூவ்மெண்ட் மினிமம் பாசிபிள் டிஸ்டன்ஸில்
பண்ணணும், அந்த மாதிரி தான் லேஅவுட் வேணும். ஓகே, தென் பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோ, உங்களோட ப்ராடக்ட் ஒர்க் ஃப்ளோ, மெஷின் 1 மெஷின் 2 மெஷின் 3 அந்த ஃப்ளோ படியாக நீங்கள் பிளான் லேஅவுட் டிசைன் பண்ணணும். பிரின்சிபல் ஆஃப் கியூபிக் ஸ்பேஸ் மீன்ஸ் வால்யூம், அந்த வால்யூம் நீங்கள் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி வால்யூம். பிரின்சிபல் ஆஃப் சேஃப்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சேஃபாக இருக்கணும் அந்த லேஅவுட், எந்த மாதிரி ஹசார்டும் இருக்கக்கூடாது. சப்போஸ் சம் ஹசார்டஸ் மெஷின் லைக் ஃபியூம்ஸ் வர்ற மாதிரி இல்லைனா கிராக்டர்ஸ் வெளியே வர்ற மாதிரி அந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மெஷின் நீங்கள் லேஅவுட்டில் டிசைன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஏதாவது வைக்கணும். சேஃப்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி, உங்களோட ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸோ அந்த டைமில் யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் லேஅவுட். லேஅவுட் இன் த சென்ஸ் ஒர்க் ஃப்ளோ சேஞ்ச் பண்ணும்போது அது நீங்கள் அந்த டைமில் அது சேஞ்ச் பண்ணும்போது மினிமம் காஸ்ட் அண்ட் எஃபர்ட்டில் சேஞ்ச் பண்ண முடியணும், ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஒன். இதுதான் இந்த பிளான் லேஅவுட்டில் இம்பார்ட்டன்டான டாபிக். டைப்ஸ் ஆஃப் பிளான் லேஅவுட். என்ன மாதிரி பிளான் லேஅவுட்ஸ் இருக்காங்க? 3 விதமாக இருக்காங்க, 4 விதமாக இருக்காங்க. ப்ராசஸ் ஆர் ஃபங்க்ஷனல், ப்ராடக்ட் ஆர் லைன், காம்பினேஷன், ஃபிக்ஸட் பொசிஷன். ஒன்றா பார்த்துக்கலாம். ப்ராசஸ் ஆர் ஃபங்க்ஷனல், இங்கே மெஷின்ஸ் குரூப் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஜாப் ஆர்டர் காலையில் ஒரு வந்தாச்சு, அவர் ஒரு ஷாஃப்ட் தான் மெஷின் பண்ண கொடுத்தேன். நெக்ஸ்ட் 11 o'clock இன்னொரு ஆள் வந்தாச்சு, அவர் ஒரு டிஸ்க், ஹாலோ டிஸ்க் அதுதான் மெஷின் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஜாப் ஆர்டர் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் கிடைக்கும் போது யூ கோ ஃபார் ப்ராசஸ் ஆர் ஃபங்க்ஷன் லேஅவுட். இட் வில் லுக் லைக் திஸ். ஓகே, மெஷின் 1 மெஷின் 2 செக்ஷன்ஸ். ஓகே, ஃப்ரம் 1 section to this section அந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் வராங்க. ஸோ இட் இஸ் நாட் இன் அ லைன், சம்வாட் காம்ப்ளிகேட்டட். ஆனால் ஜாப் ஆர்டர் தான், இன்னைக்கு ஒரு 3 ஒர்க்கு தான் இருக்கும், அதனால அந்த காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ராசஸ் ஆர் ஃபங்க்ஷனல் லேஅவுட், ஆல்சோ கால்ட் அனலிட்டிக்கல் லேஅவுட். இதோட என்ன பெக்யூலாரிட்டி இருக்காங்க? கீப்பிங் சிமிலர் மெஷின்ஸ் அட் ஒன் லொகேஷன். ஓகே, மெஷின்ஸ் தான் இங்கே குரூப் பண்ணியிருக்காங்க, சிமிலர் மெஷின்ஸ். ஓகே, தென் சூட்டபிள் ஃபார் ஜாப் ஆர்டர், நான் ரெப்பிட்டேட்டிவ். காலையில் வந்தது ஒன்று ஷாஃப்ட், நெக்ஸ்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் ஒரு கியூ. ஸோ அந்த மாதிரி நான் ரெப்பிட்டேட்டிவ் அண்ட் நான் ஸ்டாண்டர்டைஸ்ட். வாட் இஸ் நான் ஸ்டாண்டர்டைஸ்? நீங்கள் சப்போஸ் ஒரு கார், ஹியூண்டாய் சாண்ட்ரோ கார், ஓகே, அந்த கார் ஒரு ஸ்டாண்டர்ட் டைமென்ஷனில் இருக்கும். அந்த ஷேப், ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஒவ்வொரு சாண்ட்ரோயும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால அதுதான் ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொடக்ஷன். யூ ஹாவ் டு கீப் தட் டைமென்ஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ தட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொடக்ஷன். ஆனால் ப்ராடக்ட் ப்ராசஸ் லேஅவுட் சூட்டபிள் ஃபார் நான் ஸ்டாண்டர்டைஸ். ஓகே, ஸோ இந்த கார் மேனுஃபேக்சரிங் வந்து இப்படி பண்ண முடியாது. தென் செகண்ட் ஒன் இஸ் ப்ராடக்ட் லேஅவுட். நான் இப்போ சொன்னபடியாக அந்த ஸ்டாண்டர்டைஸ்ட் பேட்ச் ப்ரொடக்ஷன், சப்போஸ் கார் ப்ரொடக்ஷன், அதெல்லாம் இந்த மாதிரி லைன் லேஅவுட்டில் தான் இருக்குவாங்க, ஒரு ப்ராடக்ட் லேஅவுட். இங்கே ப்ராடக்ட் ஒர்க் ஃப்ளோ இல்லைன்னா ப்ராசஸ் ஃப்ளோ, ப்ராடக்ட் என்னெல்லாம் மெஷின்ஸுக்குள்ளே போகணும் அந்த டிசைன் தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இட் வில் பி இன் அ லைன். ஓகே, ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு மெஷின் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இஸ் ரிக்வயர்ட், பட் சூட்டபிள் ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, அது வந்து ஜாப் ஆர்டர் நான் ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ் லேஅவுட். ப்ராடக்ட் லேஅவுட் இஸ் மாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் பார்ட்ஸ். எக்ஸாம்பிள் கார் மேனுஃபேக்சர். பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். காலையில் ஆரம்பிச்ச சேம் டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன், யூ ஆர் ப்ரொடியூசிங் த chassis of the vehicle. Okay, known as synthetic layout. அது அனலிட்டிக் லேஅவுட் சொல்லியிருந்தேன், இதுக்கு இன்னொரு பேர் சிந்தட்டிக் லேஅவுட். அப்போ ப்ராடக்ட் லேஅவுட் ஆர் லைன் லேஅவுட் ஆர் சிந்தட்டிக் லேஅவுட். இங்கே ப்ராசஸ் லேஅவுட் ஆர் ஃபங்க்ஷனல் லேஅவுட் ஆர் அனலிட்டிக் லேஅவுட். ஓகே, தேர்ட் ஒன் இஸ் காம்பினேஷன். இங்கே மெஷின்ஸும் குரூப் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனால் ப்ராடக்ட்ஸ் அப்படியே ஒரு லைன்லேயே போகுது. So it's a combination. So vertically it is a process layout. Correct? Vertically you have grouped all the forges, then you have grouped all the hobbing machines, but horizontally it is a line layout. First product came to forge 1, hobbing 1, அப்படியே போயிடுச்சு. செகண்ட் ப்ராடக்ட் இப்படி கூட போயிடலாம். எப்படி என்னாலும் லைனாக இருக்கும், ப்ராடக்டோட ஃப்ளோ லைனாக இருக்கும். ஒர்க் பீஸ் இல்லை, ஒர்க் ப்ராடக்ட் சொல்ல முடியாது, ஒர்க் பீஸ் இல்லைன்னா
அந்த ப்ராடக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கணும் அந்த கண்டிஷன். ஓகே, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்டிஷன். அது ஒரு லைனில் தான் போவாங்க. கம்பைன்ஸ் அட்வான்டேஜ். அப்போ அந்த ப்ராசஸ் லேஅவுட்டோடையும் ப்ராடக்ட் லேஅவுட்டோடையும் ரெண்டுமே அட்வான்டேஜ் இங்கே இருக்கும். தென் இதுவும் மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு தான், செமி மாஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, ரெண்டுக்கும் இடையே மிடில் செமி மாஸ் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபிக்ஸட் பொசிஷன் லேஅவுட். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஏர்பிளைன் அசம்பிளி ஆர் ஷிப் மேனுஃபேக்சரிங். நீங்கள் ஷிப்பு தான் இங்கே ஒர்க் பீஸ். ஷிப் எடுத்து நிறைய டிஃப்ரெண்ட் மெஷின்ஸுக்கு போக முடியாது. ஸோ ஆல் மெஷின்ஸ் வில் கம் டுவர்ட்ஸ் த யுவர் ஜாப். யுவர் ஜாப் இஸ் ஏரோப்ளைன் ஹியர் ஆர் ஷிப். So it is called fixed position layout. Here job's position is fixed. அந்த பாக்கி எக்யூப்மெண்ட்ஸ் தான் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்து அந்த வேலை பார்ப்பாங்க. The machine tools and equipment are moved to the product or job which remains at one place. Next, techniques to improve layout. So எப்போதுமே இந்த லேஅவுட் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணி தான் இருக்கணும். more and more fine tuned, more and more optimization. So அது பண்றதுக்கு மீன்ஸ் பெட்டர்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இதுதான் கரண்ட் லேஅவுட். அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. நோ லேஅவுட் இஸ் 100% ஃபுல் ப்ரூஃப். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் சிஸ்டமேட்டிக் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? ஃப்ளோ டயக்ராம், ஸ்ட்ரிங் டயக்ராம், டெம்ப்ளேட்ஸ், மாடல்ஸ். இது ரெண்டு தான் நமக்கு லேர்ன் பண்ணணும், ஃப்ளோ டயக்ராம் அண்ட் ஸ்ட்ரிங் டயக்ராம். அது டீட்டெயிலாக மெத்தட் ஸ்டடின்னு ஒரு இது இருக்காங்க, செக்ஷன் இருக்காங்க, அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுருக்கோம், ஃப்ளோ டயக்ராம் அண்ட் ஸ்ட்ரிங் டயக்ராம். வெரி ஈஸி. நவ் வி வில் கோ டு வாட் வி கால் ஒரு பிரேக் மாதிரி ஆக்சிடென்ட்ஸ். ஓகே, ஸோ காசஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று ஹியூமன் ஒர்க்கர் மூலமாக இருக்குவாங்க. சாரி, காசஸ் இல்லை, அதோட எஃபெக்ட் ஒன்று ஹியூமன் ஆஸ்பெக்ட். அந்த ஒர்க்கருக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும், எக்கனாமிக்கலி ஒரு எஃபெக்ட் இருக்கும். காசஸ் வி வில் சி ஆஃப்டர்வர்ட்ஸ். ஓகே, ஸோ ஆக்சிடென்ட்டுக்கு ரெண்டு எஃபெக்ட். ஹியூமன் ஆஸ்பெக்ட் மீன்ஸ் எஃபெக்ட் ஆர் ஆஸ்பெக்ட் இன் த சென்ஸ் நம்ம வாட் வி கால் லாஸ் ஆஃப் பாடி பார்ட்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டலைசேஷன், லாஸ் ஆஃப் யுவர் ஹெல்த், அந்த மாதிரியெல்லாம் ஹியூமன் ஆஸ்பெக்டில் வரும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா. எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்னா கம்பெனிக்கு லாஸ், ப்ரொடக்ஷன் ஸ்டால் ஆகிடுச்சு, அந்த மெஷின் டேமேஜ் ஆகிடுச்சு, இந்த ஒர்க்கரோட ஒர்க் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ ஹியூமன் ஆஸ்பெக்ட், லாஸ் ஆஃப் ஹியூமன் பார்ட்ஸ், சஃபரிங் டு ஃபேமிலி மெம்பர்ஸ், லெஸ் செக்யூரிட்டி. தென் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், லாஸ் ஆஃப் மணி டு மேனேஜ்மெண்ட், அன்வான்ட் அடிஷன் டு ப்ரொடக்ஷன் காஸ்ட், ப்ரொடக்ஷன் லாஸ், எல்லாமே உங்களுக்கு இந்த லாஜிக்கிலே எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்காங்க. தென் causes of the accident. இங்க ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க. 88% of the accidents are caused by human. You have to memorize this. Okay, 10% are caused by mechanical failures. 2% accidents are due to nature. ஒன்றுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடலாம். 88% accidents are caused by human. Suppose நீங்க மெஷின் பண்ணும்போது ஸ்பீட் டு பி லிமிட்டட் டு 3000 rpm. ஆனால் நீங்கள் பார்க்கல, ஸ்பீடு மெஷர் பண்ணல, நீங்கள் அசியூம் பண்ணியாச்சு அது 3000 தான் இருக்கும். ஆனால் 3000 தாண்டி 4000, 5000 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீட் அந்த மெஷினுக்கு தாங்க முடியாது. ஸோ டியூ டு ஹியூமன் சம்திங் ஹேஸ் ஹேப்பன். ஆக்சிடென்ட்ஸ் ஆர் காஸ்ட் பை ஹியூமன். நவ் ஆக்சிடென்ட்ஸ் காஸ்ட் பை மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ். நீங்கள் ஒர்க்கர் ஒன்றுமே பண்ணல, ஆனால் ஏதோ ஒரு ரீசன் என்னால் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பார்ட் மேனுஃபேக்சர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த பார்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு சான்ஸ், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். ஓகே, தென் 2% ஆக்சிடென்ட்ஸ் ஆர் டியூ டு நேச்சர். மீன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது ஃப்ளட், லைட்னிங், தண்டர் அதெல்லாம் வரும்போது அது 2%. ஸோ எப்படி இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க? தே ஹாவ் கண்டக்டட் சம் ஸ்டடி, தே மைட் ஹாவ் கண்டக்டட் சம் ஸ்டடி. அவர் ஏதாவது ஒரு ஸ்டடி பார்த்துருக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் இது கொடுத்துருக்கேன் இந்த figures. So you have to memorize this. Then அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா நோட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஆக்ஷன் occur in material handling. நீங்கள் க்ரெயின் ஆப்ரேட் பண்ணும்போது, ஃபார்க்லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணும்போது, நீங்கள் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஃபார்க்லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணும்போது ஃபோன் வந்தாச்சு, திடீர்னு அந்த மெட்டீரியல் கீழே விழுந்துருச்சு, பக்கத்தில் யாராவது இருந்தால் அவர் இன்ஜோர்ட் ஆகிடும்.
அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணும்போது 30% ஆக்சிடென்ட்ஸும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கில் தான் நடக்குது. ஓகே, நவ் நீங்கள் அந்த ஆக்சிடென்ட்ஸ் இருந்தாலும் இல்லைன்னா ஹசார்டஸ் கண்டிஷன் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த COVID-19 அந்த டைமில் பார்த்துருக்கோம், அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிடுச்சுன்னா இல்லைன்னா ஹெல்த் சென்டர்ஸ்க்கு எல்லாம் போயிடுச்சுன்னா அந்த ஹெல்த் ஒஃபிஷியல்ஸ் எல்லாருமே ஒரு PPE கிட் போட்டு தான் இருக்குவாங்க. அதுதான் PPE கிட்ஸ்ன்னு சொல்கிறது தான் இந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் அது எக்யூப்மெண்ட் E. ஸோ இங்கே டிவைசஸ். ஓகே, ஸோ பர்சனல் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். கோகுல்ஸ், கிளாஸஸ், ஃபேஸ் ஷீல்ட்ஸ், வெல்டர் ஷீல்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கோகுல்ஸ்னா ஐ ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்குவாங்க, கிளாஸஸ் அதே மாதிரி ஃபேஸ் ஷீல்ட்ஸ் ஃபேஸ் மொத்தமாக கவர் பண்ணுவாங்க, ஆனால் விஷன் கரெக்டாக இருக்கும். வெல்டர் ஷீல்டு விஷன் டிண்டடாக இருக்கும், அந்த வெல்டிங் அவ்வளோ லுமினஸ் அந்த லஸ்டர் உங்களோட ஐஸுக்கு வராமல் பார்க்கறதுக்கு ஒரு டிண்டடாக இருக்கும். டிண்டட் மீன்ஸ் சம் கூலிங் கொடுத்த மாதிரி வெல்டர் ஷீல்ட். தென் ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன், இதுதான் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 4 விதமான ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன் மாஸ்க் இருக்காங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்ஷன் மீன்ஸ் யூ ஆர் யூசிங் சம் மாஸ்க். மாஸ்க் கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D ஸ்ப்ளிட் பண்ணியிருக்குது. கிளாஸ் A மாஸ்க் எப்படி? கிளாஸ் A மாஸ்க்னா டஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஓகே, டஸ்ட்னு அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாஸ்க்கு தான் கிளாஸ் ஏன்னு சொல்லுவாங்க. தென் கிளாஸ் B ஸ்மோக் அண்ட் ஃபியூம்ஸ். சப்போஸ் யூ ஆர் இன் a chemical laboratory, ஸோ சம் ஒரு ரியாக்ஷன் எல்லாம் நடக்கும்போது அந்த ஸ்மோக் ஃபியூம்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ கிளாஸ் B. தென் கிளாஸ் C மிஸ்ட், பனி, லைக் அந்த நேச்சுரல் இருக்குன்னா அந்த அதுக்கு ப்ரொடெக்ஷன். தென் கிளாஸ் D இம்பியூரிட்டிஸ். ஓகே, பர்டிகுலேட் மேட்டர் அந்த மாதிரி இம்பியூரிட்டிஸ் இந்த ஏர் அதெல்லாம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறது கிளாஸ் D. ஸோ இதை கேட்டிருக்காங்க முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹெட் ப்ரொடெக்ஷன் தெரியும், ஹெல்மெட்ஸ், ஹார்ட் ஹேட்ஸ். ஹேண்ட் ப்ரொடெக்ஷன் டிஸ்போசபிள் க்ளவுஸ், அந்த சர்ஜிக்கல் க்ளவுஸ் எல்லாம் மாதிரி. ஃபேப்ரிக் க்ளவுஸ், நீங்கள் கிரிப் கிடைக்கிறதுக்கு அந்த ஸ்மித்தி ஷாப்பில் எல்லாம் போயிடுச்சுன்னா ஃபேப்ரிக் க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்க் எல்லாம் பிடிக்கும் போது அந்த கிரிப் கிடைக்கணும். யூ கேனாட் யூஸ் திஸ் லெதர் க்ளவுஸ் அண்ட் ஆல். தென் லெதர் க்ளவுஸ் ஃபார் இன்சுலேஷன், மெட்டல் மெஷ் க்ளவுஸ், அலுமினைஸ் க்ளவுஸ், தீஸ் ஆர் ஃபார் இன்சுலேஷன். கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் க்ளவுஸ், நீங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் வித்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இல்லைன்னா அந்த என்வரன்மெண்ட்டில் இருந்தால் கையில் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் கெமிக்கல் ரெசிஸ்டன்ட் க்ளவுஸ். ஓகே, ஃபுட் ப்ரொடெக்ஷன், ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்ட் சேஃப்டி ஷூஸ் எக்ஸெட்ரா. ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்ட் மீன்ஸ் அந்த டாக்கி மேலேயா ஒரு ஸ்டீலோட ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மீன்ஸ் சம் சப்போர்ட் ஆர் சம் what we call reinforce and அதுக்கு வேர்டு. ஓகே, ஸோ சப்போஸ் யூ ஆர் ட்ராப்பிங் சம் ஹேமர். ஓகே, நீங்கள் ஹேமர் உங்கள் கையிலிருந்து ட்ராப் பண்ணிடுச்சுன்னா there is very well chance it will fall on your toes. ஸோ இந்த மாதிரி ஷூஸ் யூஸ் பண்ணினா டோ மேலே ஆனாலும் இந்த ரெயின்ஃபோர்ஸ்ட் ஸ்டீல் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, தென் நார்மல் சேஃப்டி ஷூஸ். ஹியரிங் ப்ரொடெக்ஷன், இயர் பிளக்ஸ் அண்ட் இயர் மஃப்ஸ். ஓகே, இயர் பிளக்ஸ்னா இயர்ஃபோன் மாதிரி, இயர் மஃப்ஸ்னா கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டான ப்ரொடெக்ஷன், ஃபுல் கவரிங் அந்த மாதிரி இருக்கும் இயர்ஸுக்கு. தென் ஒர்க் ஸ்டடி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஒர்க் ஸ்டடி மீன்ஸ் நீங்கள் அந்த என்ன ஒர்க் பார்க்குறாங்க அந்த ஷாப் ஃப்ளோரில் நீங்கள் அது ஸ்டடி பண்ணுறாங்க. ஏன் ஸ்டடி பண்ணுறாங்க? ஃபார் பெட்டர்மெண்ட். ஓகே, ஸோ அது பெட்டர்மெண்ட், உங்களோட கரண்ட் ப்ராசஸ் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க் ஸ்டடி கண்டக்ட் பண்ணுவாங்க. பெட்டர்மெண்ட் பண்ணிடுச்சுன்னா யூ கேன் அச்சீவ் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ஒர்க் ஸ்டடி இஸ் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஸோ இந்த ஒர்க் ஸ்டடிக்கு 2 காம்பனன்ட்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தட் ஸ்டடி, தி அனதர் ஒன் இஸ் டைம் ஸ்டடி. ஸோ அதனால கொடுத்துருக்காங்க ஒர்க் ஸ்டடி ஈக்குவல் டு மெத்தட் ஸ்டடி ப்ளஸ் டைம் ஸ்டடி. மெத்தட் ஸ்டடி மீன்ஸ் லைத்தில் என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, எவ்வளோ ஸ்பீடில் பார்க்குறாங்க. ஓகே, லோடிங் எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி டிவைசஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, வைசஸ். அன்லோடிங் எப்படி பண்ணுறாங்க, அன்லோடிங் பண்ணுறதுக்கு அப்புறம் எங்கே ஸ்டோர் பண்ணாங்க, இதெல்லாம் மெத்தட் ஸ்டடி. அந்த மெத்தட் யூ ஆர் யூசிங் ஃபார் திஸ் ப்ரொடக்ஷன். டைம் ஸ்டடினா அப்படி இல்லை. ஓகே, வி வில் see அது ரெண்டுமே we have to what we call டீட்டெயிலாக பார்க்கணும். டைம் ஸ்டடினா ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு டைம், அன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது ஆவரேஜாக. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் சொல்ல முடியாது, நீங்கள் 10 வாட்டி பாருங்கள் அதில் ஆவரேஜ் எடுப்போம்.
அன்லோட் லோட் பண்ணுறதுக்கு மெஷினில் அந்த ஒர்க் பீஸ் லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் இருக்காங்க, ஏன் அது கம்மி பண்ண முடியுமா, ஏன் இவ்வளோ டைம் எடுக்குது, கொஞ்சம் டைமில் பண்ண முடியுமா, அந்த டைம் ரிலேட்டடான ஸ்டடி டைம் ஸ்டடி. அதுக்கு ஒர்க் மெஷர்மெண்ட் ஒரு பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ ஒர்க் ஸ்டடி ஹெல்ப்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் இன் அச்சீவிங் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஒர்க் ஸ்டடி கண்டெய்ன்ஸ் மெத்தட் ஸ்டடி ப்ளஸ் டைம் ஸ்டடி. நீங்கள் மெத்தடும் லேர்ன் பண்ணணும், அந்த டைமை பற்றியும் லேர்ன் பண்ணணும். ஸோ மெத்தட் ஸ்டடி ப்ரொசீஜர் செலக்ட். நீங்கள் எந்த ப்ரொடக்ஷன் தான் நம்ம ஷாப் ஃப்ளோரில் suppose you are manufacturing 3 types of products, shaft, then some type of gasket or metal gasket, then some type of what we call wires, metallic wires. So இதுக்குள்ள இருந்து ஒரு ஜாப் நீங்க செலக்ட் பண்ணணும். முதல்ல ஏது பெட்டர்மென்ட் பண்ணணும், ஷாஃப்ட் ப்ரொடக்ஷன் பெட்டர்மென்ட் பண்ணணுமா, ஸ்டீல் வயர் பெட்டர்மென்ட் பண்ணணுமா, இந்த கேஸ்கெட் ப்ரொடக்ஷன் பெட்டர்மென்ட் பண்ணணுமா. நான் ஷாஃப்ட் ப்ரொடக்ஷன் எடுத்தாச்சு. ஸோ யூ ஆர் செலக்டிங் த ஒன். எந்த ஒர்க் நீ செலக்ட் பண்ணியாச்சு. ரெக்கார்ட் மீன்ஸ் கரண்ட்லி என்ன நடக்குது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். கரண்ட்லி என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் உங்களுக்கு அதில் பெட்டர்மென்ட் சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் போனாலும் ஃபர்ஸ்ட்ல நீங்கள் ஒரு இடத்துக்கு அப்பாயிண்ட் ஆகும், அங்கே போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு அலோகேட் பண்ணிருக்கோம். ஓகே, யூ லுக் ஆஃப்டர் திஸ் ப்ரொடக்ஷன் செக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் ஸ்டடி த கரண்ட் மெத்தட். அது லேர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். ஓகே, ஸோ அதுதான் ரெக்கார்ட். இப்போ எப்படி நடக்கிறாங்க, அதில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அதுதான் நெக்ஸ்ட் டாபிக் we will see. ஸோ ரெக்கார்ட் பண்ணணும், கரண்ட்லி என்ன நடக்குது ரெக்கார்ட் பண்ணணும். எக்ஸாமின் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும் என்னெல்லாம் நடக்குது இங்கே. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க, ஷாப் ஃப்ளோரில் போய்ட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே, ஒர்க்கர் இஸ் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஐ வில் செக். யூ கோ டு யர் ரூம். ஓகே, சிட் அலான், ஸ்டடி. ஸ்டடி மீன்ஸ் அனலைஸ் ஆர் எக்ஸாமின். ஓகே, இப்படி தான் நடக்குது, இது கொஞ்சம் கூட முன்னாடி பண்ண முடியுமா, இல்லைன்னா இந்த மெஷினிங் ப்ராசஸ் லாஸ்ட்டுக்கு வைக்க முடியுமா, அதுதான் எக்ஸாமின். தென் டெவலப். வைக்க முடியும்னா ஓகே, இது இப்படி பண்ணிட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுங்க. டெவலப். நெக்ஸ்ட் இஸ் டிஃபைன். டிஃபைன் மீன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு ரிப்போர்ட் நீங்கள் ரெடி பண்ணணும். define your suggestions, define your current problem. நீங்க சொல்லணும் இதுதான் நம்ம ஷாப் ஃப்ளோர் லேத் ப்ரொடக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டர்மென்ட் சொல்ல போகுது. ஸோ இதுதான் அந்த பெட்டர்மென்ட். ஸோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி டிஃபைன் பண்ணணும். தென் இன்ஸ்டால். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க அங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயின்டைன். ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணால் ஆகாது. யூ ஹாவ் டு செக் வெதர் இட் இஸ் பீயிங் ஃபாலோட் பை எவ்ரி ஒன். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாரும் பண்ணுறதா இல்லையா நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டூல்ஸ் யூஸ் ஃபார் மெத்தட் ஸ்டடி, ப்ராசஸ் சார்ட்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். இந்த மாதிரி கரண்ட்லி என்ன நடக்குது அது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் ப்ராசஸ் சார்ட்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். இதுதான் நமக்கு மெயினாக பார்க்கணும். ஓகே, முதல்ல டயக்ராம்ஸ் பார்க்கலாம். ஃப்ளோ டயக்ராம் அண்ட் ஸ்ட்ரிங் டயக்ராம் நம்ம பார்த்துருந்தேன் முன்னாடி. இங்கே ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வரும். ஃப்ளோ டயக்ராம் அண்ட் ஸ்ட்ரிங் டயக்ராம். ஓகே, தென் ப்ராசஸ் சார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்காங்க. அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட், ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட், 2-handed சார்ட், மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட், சிமோ சார்ட். ஸோ 5 சார்ட்டு, தென் 2 டயக்ராம். இந்த டயக்ராம் சார்ட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டயக்ராம் சார்ட்டும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஒரு லேமன் கைண்ட் ஆஃப் திங்கிங்கில் பார்த்தா டயக்ராம் சார்ட் ரெண்டுமே ஒரே மீனிங் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதனால நான் முதல்ல சொல்கிறேன், டயக்ராம் இஸ் நாட் ஈக்குவல் டு சார்ட். டயக்ராம்னா உங்களோட ஷாப் ஃப்ளோரோட ரியலிஸ்டிக் டிராயிங். சப்போஸ் மில்லிங் மெஷின் இங்கே இருக்காங்க, 5 மீட்டர் தாண்டி தான் லேத் மெஷின். ஸோ இன் தட் டயக்ராம் யூ வில் பி மார்க்கிங் மில்லிங் மெஷின் அண்ட் 5 மீட்டர் பேப்பரில் மார்க் பண்ண முடியாது. ஸோ யூ வில் கீப் எ ஸ்கேல் 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ 5 மீட்டர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டரில் நெக்ஸ்ட் லேத் மெஷின் அப்படி காமிக்கணும். ஸோ உங்களோட வீடோட பிளான் மாதிரி, உங்களோட வீடோட பிளான் எடுத்து பார்த்தா அந்த லொக்கேஷன்ஸ் கரெக்டாக உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் தான் இது இருக்காங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க, இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் அந்த மெட்டீரியல் மூவ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் தெரியும். ஆனால் சார்ட்னா ஃப்ளோ மட்டும்தான் இருக்கும். ஓகே, சப்போஸ் உங்களோட வீடோட ஃப்ளோ எப்படின்னா, முதல்ல கார்போர்ச், செகண்ட் ஏரோ, கார்போர்ச் டு drawing room, then drawing room to dining, then dining to work area. அந்த ஏரோஸ் மட்டும்தான் இருக்கும்.
ஓகே, அதுக்குள்ள அந்த பிசிக்கலா ரியலிஸ்டிக்கா எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது, அதுதான் சார்ட். ஆனா டயக்ராத்தில் நீங்க கரெக்டா பார்க்க முடியும். we will see அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ முதல்ல ஃப்ளோ டயக்ராம். இதுதான் நீங்க டாப் வியூ ஆஃப் யுவர் ஷாப் ஃப்ளோர். நீங்க ஷாப் ஃப்ளோர் ஒரு ட்ரோன்ல பார்த்தா இப்படி இருக்கும். ட்ரோன்னா அவ்வளோ ஹைட்ல இல்லை, மேலேருந்து பார்த்தா இன்ஜினியரிங் சயின்ஸ்ல பிளான் வியூ இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ரியலிஸ்டிக்கா இப்படி தான் இருக்கும். இங்கே தான் சி, இங்கே தான் பி இருக்கும், இங்கே தான் இ இருக்கும். கரெக்டாக தான் சேம் வாட் வி கால் அலைன்மெண்ட் ஆர் பிளேஸ்மெண்ட் எல்லாம் கீப் பண்ணியிருக்கும். ஸோ ஃப்ளோ டயக்ராம் இஸ் நத்திங் பட் அ ஸ்மால் ஸ்கேல் டயக்ராம் ஆஃப் த ரியல் சிச்சுவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஃப்ளோ டயக்ராம்னா எதுக்காக யூஸ் பண்ணுறேன்? மெயினாக மெட்டீரியலோட மூவ்மெண்ட் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறேன். எதுக்காக யூஸ் பண்ணுறேன்? மெட்டீரியலோடது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிடுங்க. ஃப்ளோ டயக்ராம் இஸ் அ scaled diagram, okay, of the current situation or real situation. Then second point is for monitoring or studying the movement of material, not worker. Okay, ana workerum panna mudiyum, ana main material ku dhaan path movement of materials. Then it shows relative position of the machine tools, work tools, etc. அதெல்லாம் அது வந்து கிடைக்கும். ரிலேட்டிவ் பொசிஷன் கரெக்ட் உங்களுக்கு தெரியும். மில்லிங் மெஷினுக்கு இங்கே தான் லைட் மெஷின் இருக்காங்க. ஓகே, by studying the flow diagram, இதுக்குள்ள objective என்னது? unwanted material movement. ஸோ இதுன்னே உங்களுக்கு தெரியுது. சப்போஸ் இந்த மாதிரி மூவ்மெண்ட், இந்த மெஷின் இங்கே வச்சிருச்சுன்னா ஒரு மூவ்மெண்ட் உங்களுக்கு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் ரெடியூஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ஒர்க். ஓகே, ஸோ அதெல்லாம் இதில் பார்க்க முடியும். அதே மாதிரி பேக் ட்ராக்கிங், ஒரு டைரக்ஷனில் போயிட்டு அப்படியே பின்னாடி வருதா, ஓகே, அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம். ஸோ பேக் ட்ராக்கிங், கன்ஜஷன், ஒரு இடத்துல மட்டும் நிறைய ஆளுகள், நிறைய மெஷின்ஸ், நிறைய மூவ்மெண்ட் ஒரு இடத்துல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ரெடியூஸ் தட். அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரிங் டயக்ராம். ஸோ ஃப்ளோ டயக்ராம் நீங்கள் பார்த்தாச்சு. ஸோ டயக்ராம் இதில் இதுவுமே ரியல் சிச்சுவேஷனோட ஒரு ஸ்கேல்டு டயக்ராம் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா ஒர்க்கரோட மூவ்மெண்ட் தான் இங்கே முக்கியம், நாட் ஒர்க்கர்ஸ், ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ ஒர்க்கரோட மூவ்மெண்ட் பார்க்கறதுக்கு யூ கேன் யூஸ் ஸ்ட்ரிங் டயக்ராம். ஒர்க்கர் ஸ்டோர்னு மெஷின் 1க்கு போகிறாங்க. ஸோ ஒரு நெயில் அடிங்க, பேப்பர்லாம் இப்படி இருக்கும், அது மேலே ஒரு நெயில் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரிங் கட்டிடுங்க. நெக்ஸ்ட் M1க்கு தான். ஸோ M1ல் ஒரு நெயில் அடிங்க, ஸ்ட்ரிங் அப்படி கட்டிடுங்க. நெக்ஸ்ட் அவர் போனது M2க்கு தான். ஸோ M2 மேலே ஒரு நெயில் அடிங்க, ஸ்ட்ரிங் கட்டிடுங்க. அப்படியே ஸ்ட்ரிங் கட்டி போயிடுங்க. தட் இஸ் ஸ்ட்ரிங் டயக்ராம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அதோட லெங்த் மெஷர் பண்ணினா அந்த ஒர்க்கர் ஒரு சைக்கிள் மூவ்மெண்ட் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க தெரியும். சப்போஸ் லெங்த் ஆஃப் திஸ் ஒர்க் this string is 20 centimeter. ஓகே, ஸோ நம்ம டயக்ராமத்தோட ஸ்கேல் 1 centimeter to 1 meter. ஸோ 20 centimeter to 20 meter. ஸோ யூ கேன் see worker has moved 20 meter to complete a work. அதுதான் இதோட objective. ஓகே, the string diagram is a scale layout. ஓகே, தெரியும், of the movement of worker within limited area during a certain period of time. பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் சார்ட். ப்ராசஸ் சார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் சார்ட்டில் கொஞ்சம் சிம்பிள்ஸ், இது ஃப்ளோ டயக்ராமில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலாக ப்ராசஸ் சார்ட் சிம்பிள்ஸ், அந்த சார்ட்டில் சிம்பிள்ஸ் என்னெல்லாம் மீன் பண்ணுறது அது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இஸ் O ஃபார் ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க லாஸ்ட், இதுதான் கேட்டேன். டி. ஸோ O ஃபார் ஆப்ரேஷன், ஸ்கொயர் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். ஸோ அந்த டயக்ராம் இல்லைன்னா ப்ராசஸ் சார்ட்டில் இந்த ஒரு ஸ்கொயர் ஏரியா இருந்தால் அதுக்கு மீனிங் தட் இஸ் இன்ஸ்பெக்ஷன் ரூம். ஓகே, தென் ஏரோ ஃபார் டிரான்ஸ்போர்ட், டி ஃபார் டிலே, இங்கே கொஞ்சம் வெயிட்டிங் இருக்காங்க, டிலே. இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் கம்பைண்டாக கொடுத்துக்கலாம். இது இன்ஸ்பெக்ஷன் ப்ளஸ் ஆப்ரேஷன் ரெண்டுமே சேர்ந்து இருக்குன்னா ஏரியா இல்லைன்னா ஆக்டிவிட்டி, அதனால ஸ்கொயர் ப்ளஸ் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்க்கிள் ஃபார் ஆப்ரேஷன். ஸோ இங்கே இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறாங்க, ஆப்ரேஷன் நடக்கிறாங்க, ரெண்டும் சேர்ந்து நடக்கிறாங்க, சேம் டைம் நடக்கிறாங்க. ஸோ கம்பைன்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இதுதான் இந்த 6 சிம்பிள் தான், இதுக்கு மேலே வராது. ஓகே, இந்த 6 சிம்பிள் நீங்கள் நல்லா புரிஞ்சுடுவோம். நம்ம ஃப்ளோ டயக்ராம் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ளோ டயக்ராம் பாருங்க தான், இது ஸ்டோர் தான்.
எழுத தேவையில்லை, எனக்கு அப்படி தெரியுது. ஸ்டோர் இது ஆப்ரேஷன், ஸோ சம் கைண்ட் ஆஃப் மெஷினிங். இதுவும் ஆப்ரேஷன், மெஷினிங், ஆப்ரேஷன், மெஷினிங், ஆப்ரேஷன், மெஷினிங், ஆப்ரேஷன், மெஷினிங். Square is for inspection, so this is inspection room. After inspection it is going to store. Okay, inverted triangle is for store. So அதுதான் process chart symbols. Now process charts, different kinds of process charts. 5 விதமா இருக்காங்க. First one is outline process chart or operation process chart. Outline na ஒரு overview, complete details இருக்காது, ஒரு overview of the whole process, records only main operations and inspections. இதுக்குள்ள O and square மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ கொஸ்டின் வரும், அவுட்லைன் ப்ராசஸ் சார்ட்ல எந்த மாதிரி ஆப்ரேஷன் எந்த வாட் வி கால் சிம்பிள்ஸ் இருக்குவாங்க? ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் only. ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட். ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட் எப்படி இருக்கும்? அந்த ஃப்ளோ அப்படியே காமிக்கிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 2 பாயிண்ட் கூட சொல்லணும். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்தா அந்த 5 டைப் சிம்பிள்ஸ் இங்கே வரும். ஆப்ரேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், இன்ஸ்பெக்ஷன்ஸ், டிலேஸ் அண்ட் ஸ்டோரேஜஸ். அவுட்லைனில் ஜஸ்ட் 2 ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ். ஸோ இதுக்குள்ள 3 விதமாக இருக்குது. மேன் டைப் ஃப்ளோ சார்ட்னா ஒர்க்கர் பேஸ்ட். ஓகே, ஒர்க்கர் என்னெல்லாம் பண்ணுறாங்க அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. உங்களோட மெத்தட் ஸ்டடி ப்ரொசீஜரில் நீங்கள் செலக்ட் பண்ணியாச்சு, கரண்ட் ஆக்டிவிட்டி என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கணும் ஷாப் ஃப்ளோரில். பார்த்துட்டு சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் சார்ட்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் மெட்டீரியல் டைப் சார்ட் மீன்ஸ் மெட்டீரியல் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அது காமிக்கிறதுக்கு. தென் எக்யூப்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது பார்க்குறது. 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் சார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட். நவ் ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. முதல்ல இது ஒரு ஸ்டாஃப் அவரோட சீட்டில் உட்கார்ற மாதிரி ஒரு வாட் வி கால் ஸ்டெனோகிராஃபர் தான். அவர் சீட்டில் உட்கார்றதுக்காக அந்த மேனேஜர் பெல் போடுறாங்க. பெல் பார்த்துட்டு அவர் மேனேஜர் ரூமுக்கு போகிறாங்க. மேனேஜர் ஏதோ வேலை கொடுக்குது, மறுபடியும் சீட்டுக்கு வராங்க. அந்த ஆப்ரேஷன் ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. முதல்ல சீட்டில் உட்கார்றாங்க, தட் இஸ் ஹோல்ட் ஆர் ஸ்டோர் ஆர் ஹோல்ட், ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ ஹோல்ட் மீன்ஸ் யூ ஆர் ஹோல்டிங் யுவர் பொசிஷன். தென் அதுக்கப்புறம் ஹியர்ஸ் த பெல். ஸோ செகண்ட் ஆப்ரேஷன் அந்த பொசிஷன்ல இருந்து அப்படியே ஹியரிங் த பெல், இட்ஸ் அன் ஆப்ரேஷன். ஸோ இங்கே ஆப்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கோஸ் டு மேனேஜர் ரூம். ஸோ தட்ஸ் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதனால ஏரோவில் கொடுத்தாச்சு. அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக காமிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தா அவர் என்னெல்லாம் பண்ணியாச்சு அது தெரியும் உங்களுக்கு. ஃபைனலாக எங்கே இருக்காங்க அது தெரியும். ஓகே, அதுதான் ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட். நெக்ஸ்ட் இஸ் 2-handed ப்ராசஸ் சார்ட். ரொம்ப சிம்பிள். சப்போஸ் உங்களோட வேலை ஒரு பெரிய ஷாப்பு தான், அதுக்குள்ள உங்களோட வேலை என்னது? ஒரு போல்ட் அண்ட் நட் அசம்பிள் பண்ணணும், அதுதான் உங்களோட வேலை. ஓகே, வாஷர் போட்டு நட் அண்ட் போல்ட் அசம்பிள் பண்ணணும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஒரு கையால் நட் எடுக்குவாங்க. ஐ ஆம் ஸ்ட்ரெச்சிங் மை ஹேண்ட், ஐ ஆம் டேக்கிங் நட் ஃப்ரம் என்னோட ரைட் ஹேண்ட் நட் எடுக்கிறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் போல்ட் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ நட்டுக்கு முன்னாடி வாஷர் எடுக்கிறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் போல்ட் எடுத்தாச்சு, ரைட் ஹேண்ட் வாஷர் எடுத்தாச்சு. அப்படியே நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? என்னோட 2 ஹேண்டோட லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே போல்ட் ஹோல்ட் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் போல்ட் வாஷர் இன்சர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே போல்ட் ஹோல்ட் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் நட் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் அது அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் ஹோல்டிங், ரைட் ஹேண்ட் இன்சர்ட் த நட். ஓகே, அதுதான் அங்கே காமிச்சிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் போல்ட் எடுத்தாச்சு. ஸோ எடுக்கிறது மூவ்மெண்ட், அதனால ஏரோ வாஷர் ட்ராக்கி போகுது. நெக்ஸ்ட் பிக்ஸ் அப் ஒன் போல்ட், வாஷர் ட்ராக்கி போயிடுச்சு, எடுக்குது, இட்ஸ் அன் ஆப்ரேஷன். ஸோ ஓலு காமிச்சிருக்கேன், பிக்ஸ் அப் ஒன் வாஷர், ஓ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். ஓகே, ரிட்டர்ன் டு ஒரிஜினல் பொசிஷன் மீன்ஸ் அகெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஏரோக்கு போயிருக்காங்க. தென் ஹோல்டிங் த போல்ட். நவ் லெஃப்ட் ஹேண்டுக்கு இனிமேலா போல்ட் ஹோல்ட் பண்ணுறது தான் வேலை,
அதனால ஹோல்ட் பண்றதுக்கு அப்புறம் ஐடியலா இருக்குது. ஸோ ஐடியல் ஆகும்போது ஹோல்டிங் பண்றாங்க, நாட் டிலே. ஓகே, இது ப்ரொடக்ஷன் இல்லைன்னா ஒர்க்கில் இருக்குன்னா டைம் தான், அதனால ஹோல்டிங். ஒர்க்கில் இல்லாத டைம், மெட்டீரியல் வர்றதுக்காக வெயிட்டிங், அதெல்லாம் டிலே. ஆனால் இங்கே ஐடியலா இருக்கு ஹேண்ட், ஆனால் இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் த ஒர்க், அதனால ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க இல்லை ஹோல்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டைமில் வாஷர் போல்ட் மேலே போடுறது, மறுபடியும் நட்லாக்கி கை போகுது, நட் எடுக்கிறாங்க, நட் அசம்பிள் பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் ரைட் ஹேண்ட் பண்ணுறாங்க. ஸோ யுவர் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட். அதுக்கு பேர் தான் டூ ஹேண்டட் ப்ராசஸ் சார்ட். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ப்ராசஸ் சார்ட்னு கூட சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஹேண்ட் ஆர் ரெக்கார்டட். முன்னாடிலாம் ஒர்க்கரோட ஓவரால் மூவ்மெண்ட் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே உங்களோட லெஃப்ட் ரைட் ஹேண்டோட மூவ்மெண்ட் தான் ரெக்கார்ட் பண்ணணும். பேலன்ஸ் த மோஷன் ஆஃப் போத் ஹேண்ட்ஸ் அண்ட் ரெடியூஸ் ஃபட்டிக். ஸோ ஏதாவது தேவையில்லாத ரிப்பீட்டடான மோஷன்ஸ் இருக்குதா ஒரு ஹேண்டுக்கு, அதெல்லாம் நீங்கள் க்ளோஸாக ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இதுக்கு மோஷன் சொல்லுவாங்க. ஓகே, யூ ஆர் டேக்கிங் த பால்ட். ஓகே, மூவிங் யுவர் ஹேண்ட்ஸ், டேக்கிங் த பால்ட் அண்ட் கம்மிங் பேக். ஆனால் மைக்ரோ மோஷன் ஒன்று இருக்குது. ஓகே, மைக்ரோ மோஷன் மீன்ஸ் இந்த மோஷனும் ஸ்பிளிட் பண்ணுறது. மூவிங் த ஹேண்ட், ரீச்சிங் யுவர் ஹேண்ட், டேக்கிங் த பால்ட், கிராஸ்பிங், அகெயின் கம்மிங், மூவ்மெண்ட் ஆஃப் யுவர் ஐஸ், ஹெட் டேர்னிங் டு த லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே போல்ட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மோஷன்ஸ் கூட மானிட்டர் பண்ணுறதுக்கு மைக்ரோ மோஷன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மோஷன் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த மைக்ரோ மோஷன் பார்க்கணும், we will see. Next is multiple activity chart. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்னா மெட்டீரியலோட தனியாக ஃப்ளோ, இல்லைன்னா ஒர்க்கரோட தனியாக ஃப்ளோ, இல்லைன்னா ஒர்க்கரோட ஹேண்ட்ஸோட தனியாக ஃப்ளோ தான் பார்த்துருந்தேன். இங்கே மல்டிபிள் ஆக்டிவிட்டி, ஒர்க்கரோடதும் மெஷினோடதும் ரெண்டுமே இருக்கும் அங்கே அந்த சார்ட்டு தான். மேன் ஒர்க்கிங் இங்கே, மெஷின் ஒர்க்கிங் இங்கே. ஆனால் அந்த மூமெண்ட் இல்லை, டைம் தான் நோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட்டில் நீங்கள் டைம் தான் நோட் பண்ணிடும். எப்படி டைம் நோட் பண்ணிடும்? மேனோடதும் மெஷினோடதும், அதனால மல்டிபிள். ஓகே, ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? டு அனலைஸ் த ஐடியல் டைம் ஆஃப் மேன் அண்ட் மெஷின்ஸ். மேன் எவ்வளோ டைம் ஐடியலாக இருக்காங்க, மெஷின் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணாமல் ஐடியலாக வச்சுருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டு விதமாக இருக்குது, மேன் மெஷின் சார்ட் அண்ட் கேங் ப்ராசஸ் சார்ட். அந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுருக்கோ. மேன் மெஷின் சார்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டேஷ் சார்ட். கேட்டால் ஆப்ஷன்ஸ் ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட், தென் டூ ஹேண்டட் சார்ட், தேர்ட் ஆப்ஷன் மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட். இட்ஸ் அ மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட். ஓகே, பேர் மட்டும் ஞாபகம் வச்சுருக்கோ, கேங் ப்ராசஸ் சார்ட் அண்ட் மேன் மெஷின் சார்ட். லாஸ்ட் ஒன் இஸ் சிமோ சார்ட். இந்த சிமோ அது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான், சைமுல்டேனியஸ் மோஷன். ஸோ இங்கே மைக்ரோ மோஷன் நீங்கள் பார்ப்போம். மைக்ரோ மோஷன், ஓகே, மோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மைன்யூட் மோஷன்ஸ் கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடும். ரெக்கார்ட் பண்ணீங்க மீன்ஸ் யூ ஆர் ரெக்கார்டிங் த கரண்ட் ஒர்க்கிங். ஓகே, ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டும் இங்கே டர்பிளிங்ஸ்னு சொல்லுவாங்க. டர்பிளிங் இதான் இந்த கோலம் பாருங்க, இதெல்லாம் டர்பிளிங் எக்ஸாம்பிள். டர்பிளிங், THERBLIG. டர்பிளிங்னா என்னது? கை ரீச் பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்க, கிராஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க, ப்ரீபொசிஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ மோஷன்ஸ். அதுக்கு பேர் தான் டர்பிளிக்ஸ். ஓகே, இந்த டர்பிளிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த டைம் நோட் பண்ணுறாங்க. சர்ச்சிங் அண்ட் லிஃப்டிங். ஸோ சர்ச் பண்ணுறதுக்கு டர்பிளிங் SH தான் இங்கே கொடுத்துருக்குதான், S தான். தென் H எதுக்காக? H கொடுக்கல நினைக்கிறேன். ஹோல்டு, சர்ச் பண்ணி ஹோல்ட் பண்ணணும், அகெயின் ஹோல்டிங் 0.2 seconds. கிளாம்பிங் ஒர்க் பீஸ் PP, பொசிஷன் பண்ணணும், அகெயின் பொசிஷன் பண்ணணும், அதுதான் கிளாம்பிங் ஒர்க் பீஸ். தென் டூ த ஹேண்ட் ஃபைலிங் ஆப்ரேஷன். U இஸ் ஃபார் யூஸ். ஓகே, யூஸ் யுவர் ஹேண்ட், யூ ஆர் யூசிங் யுவர் ஹேண்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹியூமன் மூவ்மெண்ட்ஸ், அதுக்கு பேர் தான் டர்பிளிக்ஸ். ரீச், இன்ஸ்பெக்ட், பிளான், யூஸ், அசம்பிள், டிஸ்அசம்பிள். ஓகே, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதோட டைம் நோட் பண்ணினா இட்ஸ் கால்ட் சிமோ சார்ட், சைமுல்டேனியஸ் மோஷன். ஓகே, ஸோ இங்கேயும் மல்டிபிள் ஆக்டிவிட்டி சார்ட்லும் டைம் தான் நோட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த மூமெண்ட்ஸ் தான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுருக்கோம்.
SIMO na simultaneous motion. It is basically a left hand right hand chart with the difference that it is drawn to time scale. So idoru left hand right hand chart da, left hand right hand pathula. So it's a basically left hand right hand chart da. Ana முன்னாடி பார்த்த left hand right hand chartல அந்த left hand right hand ஓட movements, transportation, holding, delay அதுதான் இருந்தது. இங்க டைம் ஸ்கேல் தான் நோட் பண்ணிருக்காங்க, டைம் நோட் பண்ணிருக்காங்க. So it's a left hand right hand chart with time scale and this basic motions are called thermalics. Okay, used when the work cycle is highly repetitive. இத எப்ப யூஸ் பண்ணுவாங்க? நம்ம work cycle highly repetitive like this assembly of nut and bolt. நீங்க ஒரு 5 செகண்ட்ஸ்ல போல்ட் அசெம்பிள் பண்றாங்க, நெக்ஸ்ட் அகைன். so it is repetitive work, அந்த டைம்ல தான் யூஸ் பண்ணுங்க. and that repetitive work should be very short duration. கரெக்ட்டா 5 செகண்ட்ல அந்த போல்ட் அசெம்பிளி முடியுது. SIMO chart is a technique of micro motion study. மைக்ரோ மோஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மோஷன்னா சிம்பிளா சொல்லுவாங்க, கை அப்படி போட்டு மூவ் பண்ணிட்டு போல்ட் எடுக்கணுங்க. ஆனா மைக்ரோ மோஷன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸும் நோட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் டைம் ஸ்டடி. நம்ம ஒர்க் ஸ்டடி பார்த்தாச்சு. ஒர்க் ஸ்டடியில் ரெக்கார்டோட டிஃப்ரெண்ட் டூல்ஸ், 5 ப்ராசஸ் சார்ட்ஸ், 2 டயக்ராம்ஸ். ஓகே, கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இஸ் டைம் ஸ்டடி. நீங்கள் அந்த ஒர்க்குக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க அது பார்க்க போகுது. ஓகே, ஸோ work measurement is a technique used to establish the time required for the qualified works to carry out a specified job at a defined level of performance. ഇതൊരു ടൈം ബേസ്ഡ് സ്റ്റഡി, அதுதான் ஒர்க் மெஷர்மெண்ட். டெக்னிக்ஸ் ஆஃப் ஒர்க் மெஷர்மெண்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடி, ப்ரொடக்ஷன் ஸ்டடி, ஒர்க் சாம்பிளிங் ஆர் ரேஷியோ டீலர் ஸ்டடி. இந்த 1, 2, 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கோப்பில் இருக்கிறது இந்த 1, 2, 3 தான். இது ஜஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சா போதும். சிந்தசிஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டேட்டா, அனலிட்டிக்கல் எஸ்டிமேட்டிங். அனலிட்டிக்கல் எஸ்டிமேட்டிங் இஸ் எ டைம் ஸ்டடி ஆர் மெத்தட் ஸ்டடி. அந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ண போதும். எது எப்படி பண்றாங்க லேர்ன் பண்ண தேவையில்லை. ஆனால் 1, 2, 3 நீங்க பார்க்கணும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மூணுமே. ஓகே, we will see. ஸோ அந்த பாக்கி இருக்கிற சிந்தசிஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டேட்டா, அனலிட்டிக்கல் எஸ்டிமேட்டிங், ப்ரீ டிட்டர்மின்ட் மோஷன் டைம் சிஸ்டம். இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தது ஒரு வாட்டி, PMTS. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ப்ரீ டிட்டர்மைன்ட் மோஷன் டைம் சிஸ்டம். ஓகே, ஸோ we will see one by one. We will see one by one. First one is stopwatch time study. இதில் என்ன பார்க்கணும்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஷாஃப்ட் மெஷின் பண்ண போகுது, மெஷினிங் ஆஃப் ஷாஃப்ட் தான் உங்களோட ஒர்க். ஓகே, லெய்த் யூஸ் பண்ணிட்டு. ஸோ அந்த ஒர்க்கினை நீங்கள் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. எலமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எலமெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னது? டேக்கிங் த ஒர்க் பீஸ், ஓகே, லோடிங் த ஒர்க் பீஸ், டூல் செட்டிங், switching on the machine, okay, then machining. So எவ்வளோ எலிமெண்ட்ஸ் ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் holding the workpiece, loading the workpiece, then setting the tool setting, அதுக்கப்புறம் machining. 4 ஆயிடுச்சு எலிமெண்ட்ஸ். இந்த எக்ஸாம்பிள் தான், இன்னும் வரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 4 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெஷினிங் முடிஞ்சதுக்கப்புறம் செக்கிங், அடுத்த எலிமெண்ட், தென் ரிமூவிங் த workpiece, ஓகே, moving it to the finished tray. ஓகே, இங்கே 7 எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டோட்டல் ஒரு ஒர்க்குனா நீங்கள் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், அதுக்கு ஒரே ஒரு பேர் தான் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் தான் இப்போ சொன்னது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடியில் நீங்கள் ஸ்டாப் வாட்ச் தான் யூஸ் பண்ண போகுது. அதனால இந்த பேர் என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நான் தான் அந்த ஒர்க்கர். ஓகே, நான் வந்து ஒர்க் பீஸ் லோட் பண்ணுற எலிமெண்ட் அப்படி நினச்சிருக்கோம். ஒர்க் பீஸ் லோட் பண்ணுற எலிமெண்ட் இன்னைக்கு நான் 2 செகண்டில் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்த்தேன், நாளைக்கு நான் 2.2 செகண்டில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தாச்சு, நான் 3 செகண்ட்ஸ் எடுத்தாச்சு. டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கும். அந்த வாரம் மொத்தமாக பார்த்தாச்சு. ஸோ மெஷினில் ஒர்க் பீஸ் லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆவரேஜ் டைம் கிடைச்சாச்சு. 6, சப்போஸ் வாரத்தில் 6 நாள் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 6 ரீடிங்ஸ் கிடைச்சாச்சு. அந்த 6 ரீடிங்கோடையும் ஆவரேஜ் தான் உங்களோட ஸ்டாப் வாட்சில் நீங்கள் பார்த்த டைம். கரெக்ட் தானே? உங்களுக்கு 2 செகண்ட் சொல்ல முடியாது, 3 செகண்ட் சொல்ல முடியாது. இந்த மாதிரி மல்டிபிள் ரீடிங்ஸ் எடுக்கிறது எரர்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ரீடிங்ஸ் எடுத்து அப்படியே ஆவரேஜ் எடுத்தால்
you will get observed time. That is called observed time. Very important. இந்த இதே படி தான் அந்த வேர்டிங் உங்களுக்கு தெரியும். observed time, observed by your stopwatch அந்த டைம். ஆனால் observed time கரெக்ட் டைம்னு சொல்ல முடியுமா? நான் வந்து ஸ்லோவான ஆள், நீங்கள் ஒருவர் வந்து அது 1 செகண்ட்லேயே பண்ணுறது. ஸோ என்னோட எபிலிட்டிக்கு டிபெண்ட் பண்ணிட்டு அந்த டைமிங் டிஃப்ரெண்ட் ஆகும். கரெக்ட் தானே? ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங், என்னோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கம்மியாக இருக்கும், உங்களோடது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 2 செகண்ட் இன்டு ஆக்சுவலி 2 செகண்ட்னா கொஞ்சம் அதிகம் தான், கரெக்டு 1.5 செகண்ட் தான். ஸோ 2 இன்டு சம் ஃபேக்டர், தட் இஸ் கால்ட் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங். ஆனால் நீங்கள் பண்ணுறதான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே 1 செகண்டில் பண்ணியிருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி பண்ண முடியாது, மினிமம் 1.5 செகண்ட் டு 1.8 செகண்ட்ஸ் எடுக்கும். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் மோர் தேன் 100 இருக்கும். ஓகே, அது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் மல்டிப்ளை பண்ணிடுச்சுன்னா யூ வில் கெட் நார்மல் டைம் ஆர் பேசிக் டைம். ஓகே, தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் வந்து மெஷினில் லோட் பண்ணுற இதுதான் இங்கே காமிச்சிருக்கு. ஓகே, பாருங்க, மெஷினில் லோட் பண்ணுற மெஷின் லோடிங். ஓகே, நான் பண்ணும்போது எனக்கு 2, 3, 2.5, 2, 2.5 அப்படி தான் கிடைச்சது. அதோட ஆவரேஜ் சப்போஸ் 2.8ன்னு வச்சுருக்கோம். ஸோ என்னோட ரேட்டிங் ஃபேக்டர், நான் ஸ்லோ பர்சன் தான், அதனால என்னோட ரேட்டிங் ஃபேக்டர் 100க்கு கீழே இருக்கும், ஒரு 70 ஒரு 80 தான். ஸோ 2.8 இன்டு 80/100, இது பெர்சன்டேஜ் தான் இருக்கும். 80/100 பண்ணுறதான் கரெக்ட் நார்மல் டைம் கிடைக்கும். 2.8ஓட 80%, சப்போஸ் இட் இஸ் 2.2. ஸோ திஸ் இஸ் சம்வாட் ரியலிஸ்டிக் டைம், என்னோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்கும் பை த மேனேஜ்மெண்ட். சப்போஸ் நீங்கள் மெஷின் லோட் பண்ணுறதானே எடுத்திருக்காங்க. ஸோ 1, 1.1, 1.2, 1. ஸோ ஆவரேஜ் வந்து 1.1. ஆனால் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க, அது ஜெனரலைஸாக எடுக்க முடியாது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க, அது உங்களோட எபிலிட்டி. ஸோ ஐ ஹாவ் டு கோ ஃபார் சம் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங். இட் வில் பி சம்திங் அரவுண்ட் 110%. இது அதிகமாக இருக்கும். ஸோ எஃபிஷியன்சி அதிகமானால் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் மோர் வருவாங்க, எஃபிஷியன்சி கம்மியானால் கம்மி வருவாங்க. இது மோர் வந்தால் தானே இது 1.1க்கு மேலே போகும். சப்போஸ் 1.9 வரைக்கும் போச்சு, கரெக்ட் தானே? 1.1 இன்டு 110/100, this is more than 1. more than 1 ஒரு குவான்டிட்டி, அது மல்டிப்ளை பண்ணினா இட் வில் பி மோர் தேன் 1.1. இங்கே லெஸ் தேன் 1 தான், 80%, 0.8. 2.8 இன்டு 0.8, 1க்கு கீழே இருக்கிற ஒரு டிஜிட் வச்சு மல்டிப்ளை பண்ணிடுச்சுன்னா this value will come down. so 2.2. ஸோ இது ஒரு ரியலிஸ்டிக் தான். ஸோ அதுக்கு பேர் தான் நார்மல் டைம். தென் அலவன்சஸ் இருக்காங்க. அலவன்சஸ்னா இது கரெக்டாக அந்த மெஷினிங் டைம் தான், ஆனால் அந்த மெஷினிங் டைமுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஸ்வெட் வைப் பண்ணுற மாதிரி ஒரு டைம், கொஞ்சம் இந்த மாதிரி வாஷ்ரூம் போடுறதுக்கு ஒரு டைம், அந்த கையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டைம். ஸோ அதுக்கு பேர் தான் அலவன்சஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலவன்சஸ் இருக்காங்க. ஓகே, இது சேர்ந்துடுச்சுன்னா நார்மல் டைம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. இப்போ பிளஸ் அலவன்சஸ் வில் கிவ் யூ ஸ்டாண்டர்ட் டைம். இதுதான் நீங்க ஒர்க் ஸ்டடியில டைம் ஸ்டடியில இந்த ஸ்டாண்டர்ட் டைம் தான் நீங்க ஒரு ஜாபோட டைமா எடுக்கணும். ஒப்சர்வ் டைம் எடுக்கக்கூடாது. அது நான் பண்ற ஒன்றா இருக்கும், நீங்க பண்ற ஒன்றா இருக்கும். நார்மல் டைம் ஓகே, சம்வாட் கரெக்ட் தான், பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த டைம் மட்டும் ஆகாது, அவருக்கு டாய்லெட் போகணும், வாட்டர் ட்ரிங்க் பண்ணணும், ஏதாவது ஒரு ரிலாக்ஸ் ஒரு பிரேக் எடுக்கணும், அந்த மாதிரி டைம் எல்லாம் அலவன்சஸ் வருவாங்க. ஸோ அது கூட ஆட் பண்ணினா அந்த ஜாபுக்கு தேவையான டைம் கிடைக்கும். அதுதான் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இந்த இக்குவேஷன்ஸ் நீங்கள் நல்லா புரியணும். எந்த இக்குவேஷன்ஸ்? ஒப்சர்வ்டு டைம் தான் நீங்கள் ஸ்டாப் வாட்சில் பார்த்துருக்காங்க. ஒப்சர்வ்டு டைம் இன்டு அது இங்கே கொடுத்துருக்குது, we will see. நம்ம வந்து ரைட் பண்ண தேவையில்லை, இதில் எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த டேபிள் தெரியும்னா இது ஓகே. இதுதான் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங். எனக்கு வந்து 80 தான் ஸ்லோ, நீங்கள் வந்து ஃபாஸ்ட். ஸோ 100 to 1 நான் 110 தான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்கெயில் நீங்கள் பார்த்து வச்சுருங்க. ஓகே,
அதுக்கப்புறம் observed டைம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. பேசிக் டைம், நார்மல் டைம். பேசிக் டைம் ஆர் நார்மல் டைம் ரெண்டுமே சேம் தான். அது எப்படி கிடைக்கும்? observed டைம் இன்டு பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங். ஒவ்வொரு ஆளும் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் வேலை பண்ணுவோம். ஸோ அந்த ஜாபோட ஒரு ரூல் அந்த ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கோட மல்டிப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். ஆனால் அது மட்டும் இல்லை, நார்மல் டைம் கூட அலவன்சஸ் கூட சேர்க்கணும். அப்போ தான் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் அ ஜாப் கிடைக்கும். ஓகே, நவ் ஸ்டாப் வாட்ச் டைம் ஸ்டடி ப்ரொசீஜர் ரெண்டு மாதிரி இருக்காங்க. ஃப்ளை பேக் ஆர் ஸ்னாப் பேக், கண்டினியூஸ் ஆர் கியூமுலேட்டிவ். வெரி சிம்பிள் தான். ஐ வில் டெல் யூ. ஃபர்ஸ்ட் ஒன், okay. The second one means fly back one, continuous second. Fly back la eppadi time means record pannumna loading the workpiece 0 second 2 seconds. Okay, tool setting neenga stopwatch reset பண்ணியாச்சு. Again 0 second 3 seconds. Now machining மறுபடியும் நீங்க reset பண்ண போகுது 0 second to machining ஒரு 100 second. ஆனா கண்டினியூஸ்ல நீங்க ஸ்டாப் வாட்ச் ரீசெட் பண்ண மாட்டேன், கண்டினியூஸா போயிடும். 0 second to 2 second, then 2 second to 5 second. நீங்க ஸ்டாப் வாட்ச் ரீசெட் பண்ணல, then again 5 into 7 second to 5 seconds to 100 second, இல்லைனா 105 seconds. இப்படி இல்லை. Fly back, you are coming back to the initial point again and again for each element. ஒவ்வொரு எலிமெண்ட் தான் லோடிங், டூல் செட்டிங் அந்த மாதிரி. கண்டினியூஸ்னா நீங்க ஃப்ளை பேக் பண்ணல, ரீசெட் பண்ணல, அப்படியே எங்கே நிறுத்தியிருக்கா அங்கே தான் ஆரம்பிச்சுட்டு நோட் பண்ணிடுது. அந்த ரெண்டு டைப்பா நோட்டிங்க்கு ஒப்சர்வேஷனுக்கு ரெண்டு விதமா பேர் கொண்டு சொல்லுவாங்க. ஃப்ளை பேக் ஆர் ஸ்னாப் பேக், கண்டினியூஸ் ஆர் கியூமுலேட்டிவ். ஓகே, தென் இப்போ வந்து நீங்க ஜஸ்ட் அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள இல்லை ஷாப் ஃப்ளோர்ல லைத்தில் இருக்கிற அந்த ஷாஃப்ட் மெஷினிங் வந்து சின்ன ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன் எல்லாம் நடக்குது. இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் பார்க்கறதுக்கு நீங்க ஸ்டாப் வாட்ச் மெத்தட் யூஸ் பண்ணியாச்சு. ப்ரொடக்ஷன் ஸ்டடினா ஒரு டோட்டல் ஷிஃப்ட்ல என்ன நடக்குது அதுதான் பார்க்க போகுது. ஓகே, ஒரு டோட்டல் ஷிஃப்ட்ல என்ன நடக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு டோட்டல் ஷிஃப்டோட ஒரு சின்ன போர்ஷன் தான் பார்த்தாச்சு ஸ்டாப் வாட்ச் ஸ்டடியில். ஓகே, ஆனால் ப்ரொடக்ஷன் ஸ்டடி மீன்ஸ் அந்த டோட்டல் ஷிஃப்ட், சப்போஸ் மார்னிங் 9 to ஈவினிங் 6, அந்த டோட்டல் ஷிஃப்ட்ல என்ன எல்லாம் நடக்கிறாங்க டைம் நோட் பண்றாங்க. தட் இஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டடி. ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு ஒகேஷனல் எலிமெண்ட்ஸோட டைம் டிலே கிடைக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, ஒகேஷனல் எலிமெண்ட்ஸ் என்னது? ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு, எல்லா ஒர்க்கர்ஸும் ஸ்டாப் பண்ணுங்க, தேர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு 5 minutes போயிடுச்சு, அதெல்லாம் ஒகேஷனல். எப்போதுமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வராது. ஓகே, இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அது ஸ்டடி பண்றதுக்கு தான் ப்ரொடக்ஷன் ஸ்டடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒகேஷனல் எலிமெண்ட்ஸ் ஸ்டடி பண்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்டா எடுக்கும், நாட் எஸ் சிம்பிள் ஜாப். ஓகே, அதான் ப்ரொடக்ஷன் ஸ்டடி. இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டடியில் இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ரெண்டு பாயிண்ட். ஒகேஷனல் எலிமெண்ட்ஸ் ஸ்டடி பண்றதுக்கு எப்படி பண்ணுவாங்க? டோட்டல் கம்ப்ளீட் ஷிஃப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒர்க் சாம்பிளிங் ஆர் ரேஷியோ டீலர் ஸ்டடி. இது ரொம்ப ஈஸி தான். நீங்க ஒர்க்கர் பக்கத்துல கண்டினியூஸா இருக்காது. சப்போஸ் 9 o'clock ஒர்க் ஆரம்பிக்கும் 6 o'clock வரைக்கும். நீங்க ஒவ்வொரு 10 minutesலயும் அங்கே போய் பார்க்குறாங்க ஒர்க்கர் என்ன பண்றாங்க, மெஷின் ரன்னிங்கா மெஷின் ஐடிலா. ஒர்க்கர் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்ட்ரீம்லைன் டீட்டெயிலாக இருக்கும். இங்க எக்ஸாம்பிள் 2 தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போய் பார்க்கும்போது மெஷின் ரன்னிங், ஸோ யூ டிக். அகெயின் ஆஃப்டர் 10 minutes யூ கோ வென் மெஷின் ரன்னிங், டிக். ஆஃப்டர் 10 minutes அகெயின் கான், யூ ஃபவுண்ட் மெஷின் ஸ்டாப், ஸோ ஐடில் மார்க் பண்ணியாச்சு. அப்படி நீங்க ரொம்ப சாம்பிள் எடுக்குவாங்க, அதனால இதுக்கு ஒர்க் சாம்பிளிங் சொல்றது. ஓகே, ஒவ்வொரு டைமும் இப்படி நோட் பண்ணிடும். டோட்டல் 150 அப்சர்வேஷன்ஸ் எடுத்தாச்சு. அதுக்குள்ள 120 டைமும் மெஷின் ரன்னிங்கில் இருந்த, ஸோ 80% ஆஃப் த டைம் மெஷின் ரன்னிங் உங்களுக்கு கிடைச்சாச்சு. நீங்க பார்க்கும்போது பேலன்ஸ் 30 ஓகே கட்டாய் போயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 30 இதில் இருக்காங்க, மீன்ஸ் ஐடில் இருக்காங்க மெஷின். ஸோ மெஷின் ஐடியல் டைமிங் 20%. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஒர்க் சாம்பிளிங் ஆர் ரேஷியோ டிலே ஸ்டடி. ரேண்டம் அப்சர்வேஷன் முன்னாடி பார்த்ததுல எல்லாமே நீங்க ஒரு வாட் வி கால் டெடிகேட்டடான பர்சன் அங்கே போய் அப்படியே நோட் பண்ணிட்டே இருக்குது ஃபுல் ப்ராசஸ். இங்கே அப்படி இல்லை,
ஜஸ்ட் நீங்கள் ஒரு வீடியோ வச்சு கூட பார்த்தா போதும். ஓகே, ஜஸ்ட் அங்கே போய் என்ன நடக்குது, மெஷின் ரன்னிங், ஓகே ஆஃப்டர் 10 minutes மெஷின் ரன்னிங், ஆஃப்டர் 10 minutes மெஷின் ஐடிங், அந்த மாதிரி நோட் பண்ணுறாங்க. அதுதான் ரேஷியோ டிலே ஸ்டடி ஆர் ஒர்க் சாம்பிளிங். ஓகே, தென் next topic is principle of motion economy. Principle of motion economy in the sense, மூணு விதமான மூமெண்ட்ஸ் நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும். ஒன்று ஹியூமனோட மூமெண்ட், நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஒர்க் பிளேஸ், தென் டிசைன் ஆஃப் த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். மூணுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். ரிலேட்டட் டு த ஹியூமன் பாடி மீன்ஸ் ஒரு கையால் போல்ட் எடுக்குது, ஒரு கையால் நட் எடுக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கையால் போல்ட் எடுக்குது, சேம் கையால் அகெயின் நட் எடுக்குது. ஸோ யூ நீட் 2 seconds. ஆனால் நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணினா 1 secondல ரெண்டும் கிடைக்குது. கரெக்ட் தானே? நான் வந்து லெஃப்ட் ஹேண்டர், ஓகே நான் லெஃப்ட் ஹேண்டர், நான் வந்து ரைட் ஹேண்ட் அவ்வளோ யூஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நான் போல்ட் எடுத்தாச்சு, டேபிள் வச்சாச்சு, அகெயின் யூஸிங் த சேம் ஹேண்ட் போல்ட் எடுத்தாச்சு, சாரி நட் எடுத்தாச்சு. ஸோ யூ ஆர் taking 2 seconds, okay say. ஆனால் I am using my 2 hands, 1 secondல ரெண்டும் கிடைச்சாச்சு. அதுதான் மோஷன் எக்கானமி. எப்படி உங்களோட மோஷன் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், எக்கனாமிக்கல். எக்கனாமி மீன்ஸ் எக்கனாமிக்கல். ரொம்ப எக்கனாமிக்கலான பவுலர் மீன்ஸ் பார்த்து தான் ரன் கொடுக்குது, ரொம்ப கம்மி ரன் தான் கொடுக்குது. அதே மாதிரி தான் ரொம்ப கம்மியான மூமெண்ட் எக்கானமி. தென் ஒர்க் பிளேஸ் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் அரேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் உங்களோட ஹேண்டோட ரீச்லேயே வச்சுருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேஸில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே அங்கே ஷெல்ஃபில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அங்கேயே மூவ் பண்ணிவிட்டு ஷெல்ஃப்னு அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ டைம் இஸ் கோயிங். ஆனால் உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்கள் டேபிள் மேலே வச்சுருந்தா தட் இஸ் கால்ட் பெட்டர் ஒர்க் பிளேஸ். ஓகே, ஆனால் அந்த டேபிள் மேலே இருக்குன்னா அந்த ஸ்பேஸ் ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் நார்மல் ஒர்க்கிங் ஏரியா, தி அனதர் இஸ் மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஏரியா. நார்மல் ஒர்க்கிங் ஏரியா மீன்ஸ் சப்போஸ் இங்கே பென் இங்கே இருக்குது, பென் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல, இங்கே பென் இருக்குது, ஜஸ்ட் இமேஜின். ஓகே, நான் வந்து இப்படி நிற்குது, என்னோட ஹேண்ட் ரீச்சில் அந்த பென் இல்லை, என்னோட ஹேண்ட் ரீச்சில் இவ்வளோ தான், ஐ கேன் டச். ஓகே, ஸோ இதெல்லாம் நார்மல் ஒர்க்கிங் ஏரியா. நான் அப்படியே மூவ் பண்ணாமல் என்னோட ஹேண்ட் எவ்வளோ வரைக்கும் ரீச் பண்ண முடியும், அதுதான் நார்மல் ஒர்க்கிங் ஏரியா. மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஏரியா மீன்ஸ் நான் ஸ்ட்ரெச் பண்ணினா எவ்வளோ வரைக்கும் அந்த பவுண்டரி கிடைக்கும், அதுதான் மேக்ஸிமம் ஒர்க்கிங் ஏரியா. ரெண்டு விதமான ஒர்க்கிங் ஏரியா, ஒர்க் பிளேசஸ். ஓகே, தென் ரிலேட்டட் டு டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த வாட் வி கால் உங்களோட லேண்ட் எல்லாம் மெஷர் பண்ணுற பெரிய டைப் பார்த்துருக்கும், ஃப்ளெக்சிபிள் டைப். அந்த ஃப்ளெக்சிபிள் டைப்பில் என்ன ப்ராப்ளம்னா, ஒராள் மட்டும் யூஸ் பண்ணும்போது அப்படியே போட்டு பிடிச்சி பென் எடுத்து மார்க் பண்ணணும். ஆனால் இந்த மார்க்கிங் டூலும் அந்த மெஷின் மேலே கொடுத்துடுச்சுன்னா யூ கேன் சைமுல்டேனியஸ்லி மெஷர் அண்ட் மார்க். அதுதான் டிசைன் ஆஃப் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். டூல் வந்து அப்படியே அப்படி கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன சொல்லட்டுமா, உங்களோட புது காரோட இண்டிகேட்டர்ஸ். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணால் தெரியும், ரைட்லி இண்டிகேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, I am moving towards left. Moving towards left means my hand is going in the anti-clockwise direction. So anti-clockwise direction தான் left indicator இருக்கும். Next, நான் வந்து இப்படி ரைட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. So I am moving in the clockwise direction. Okay, so I will draw it. உங்களுக்கு அதை இமேஜின் பண்ண முடியுமா தெரியல. ஸ்டியரிங் இங்கே அந்த இண்டிகேட்டரோடது. நான் வந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணும்போது அந்த மோஷனில் தான் எனக்கு இது போட முடியும். ஸோ டிசைன் இட் செல்ஃப் யூ சேவ்டு கன்சிடரபிள் டைம். இல்லைன்னா என்ன வேணும், இந்த கையால் பண்ணும்போது நான் வேறொரு கையால் அந்த இண்டிகேட்டர் போடணும். நவ் யூ கேன் பிளேஸ் ஒன் ஹேண்ட் ஆன் யுவர் கியர், அனதர் ஹேண்ட் ஆன் யுவர் ஸ்டியரிங். ஸ்டியரிங் இருக்கிற கையால் உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். அதே டைரக்ஷனில் கொடுத்துருக்கு. That is something coming under economy related to the design of tools and equipment. Okay. Next is pre-planning, routing, scheduling, dispatching and controlling. இந்த 5 ஸ்டெப் ப்ரொடக்ஷன் பிளான் or process planning-ல வரனா 5 ஸ்டெப் தான். ப்ராசஸ் பிளான்னா ஒரு ஒர்க் இல்லைன்னா ஒரு மெஷினிங் ப்ராசஸ் எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும், அதுதான் ப்ராசஸ் பிளானிங். அதுக்குள்ள டிஃப்ரெண்ட்
ஸ்டெப்ஸ் இருக்காங்க. பிளான் பண்றது இல்ல, பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன். ஸோ ப்ரீ பிளானிங் மீன்ஸ் அந்த ஒர்க் இந்த டைம்ல ஆரம்பிக்கணும். சாரி, ப்ரீ பிளானிங் இன் த சென்ஸ் அந்த ஒர்க்கு முதல்ல இந்த மெஷின், அதுக்கப்புறம் தான் இந்த மெஷின், நெக்ஸ்ட் இந்த மெஷினில் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹீட்டிங்க்கு போகணும். அந்த மாதிரி பண்ணுறது தான் ப்ரீ பிளானிங். தென் ரவுட்டிங், அந்த மார்க்கிங், இந்த டைரக்ஷன் போகணும், அதுக்கப்புறம் இங்கே வரணும், அதுக்கப்புறம் அங்கே போகணும், அந்த வாட் வி கால் ரூட் ஷீட் ரெடி பண்ணுறதா ரவுட்டிங். ஓகே, ஷெட்யூலிங், எந்த டைமில் ஆரம்பிக்கணும், இந்த ப்ராடக்ட் எந்த டைமில் லோட் பண்ணணும், எந்த டைமில் மெஷினிங் ஆரம்பிக்கணும், அப்படின்னா எந்த டைமில் மெஷினிங் முடியும், எப்போ ஒர்க் பீஸ் முடியும், அது ஷெட்யூலிங். டெஸ்பேச்சிங்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் இது ஆர்டராக கொடுக்குவாங்க. ஓகே, லேத் டீம் ஸ்டார்ட் லோடிங் த மெஷின் அட் 9 AM, டூல் செட்டிங் ஃபினிஷ் பை 9:15, ஸ்டார்ட் யுவர் மெஷினிங் பை 9:20. அதுதான் dispatching of orders, not dispatching of products. Okay, dispatching of these 3 things to concerned departments. நீங்க பிளான் பண்ற மட்டும் ஆகாது, அது எல்லாருக்கும் தெரியணும், அப்பதான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். So you have to send through different media to concerned departments. Then controlling in the sense machining timeல நீங்க என்னெல்லாம் controllables இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும். We'll see. Pre-planning உள்ள product designing, then estimating the cost of production, product planning, process planning, determine the requirement, எவ்வளோ ஆளுகள் வேணும், எந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் வேணும், அதெல்லாம் ப்ரீ பிளானிங்குள்ளே வருவாங்க. ஓகே, ரவுட்டிங், determine the path of work, machine 1, machine 2, machine 3, இந்த மாதிரி. Scheduling timetable. Then dispatching, issuing orders and instructions, not issual of the completed work piece. அப்படி ஒரு நம்ம இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் ஏஜ் ஆயதுனால dispatch, your item is dispatched அந்த மீனிங் இல்லை. dispatching in the sense அந்த பிளான் dispatch பண்ணுறாங்க. கண்ட்ரோலிங், இந்த டோட்டல் ஆக்டிவிட்டி, மெஷினிங் டைம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் அந்த இதில் இம்பார்ட்டண்டான ஒன்று கேர்ன் சார்ட். இது ஷெட்யூலிங்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி மார்க் பண்ணுவாங்க. பிளானிங் எப்போ ஆரம்பிச்சிடும், ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் half of the January 19 or January 2019. தென் மார்ச் half வரைக்கும் பிளானிங் ஃபேஸ் தான். ஆனால் பிளானிங் ஆரம்பிச்சு February ஆரம்பத்திலே ரிசர்ச் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் கேர்ன் சார்ட். ஸோ யூ ஷுட் நோ இட்ஸ் a chart used in process planning, especially in scheduling. Okay. Next is inspection and quality control. Quality control means டோட்டலா என்னெல்லாம் நீங்க பண்ணணும், அந்த டிஃபெக்டிவ் பீசஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன எல்லாம் பார்க்கணும், மெஷின்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஒர்க்கர்ஸுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும், இதெல்லாமே குவாலிட்டியில் வரும். ஆனால் இன்ஸ்பெக்ஷன் மீன்ஸ் கம்ப்ளீட்டட் ஒர்க் பீஸ் செக் பண்ற அந்த சின்ன வேலைக்கு தான் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் இஸ் a part of quality control, but not all quality controls are inspections. Okay. Quality control aims at prevention of producing defective products. So quality control oda aim வந்து prevention of defective products தான். Inspection means checking of the completed products. Inspection is a function of quality control. The types of inspection: first piece, floor inspection, centralized inspection. Very easy. First piece inspection means ஒரு மெஷின் தான் கண்டினியூஸாக ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒர்க்கரோட இன்வால்வ்மெண்ட் அவ்வளோ இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பீஸ் கரெக்ட் ஆகுதான்னு மட்டும் பார்த்தா போதும். பேலன்ஸ் எல்லாமே மெஷின் தானே, வேறு வேரியபிள்ஸ் ஒன்றும் இருக்காது, அதனால பேலன்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பீஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்க, ஓகே கரெக்டாக இருக்குது, டைமென்ஷன், சர்ஃபஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, கண்டினியூ மீன்ஸ் பேட்ச் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பீஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். ஃப்ளோர் இன்ஸ்பெக்ஷன் மீன்ஸ் ஷாப் ஃப்ளோரில் அந்த இன்ஸ்பெக்ஷனோட ஆள் இருக்காங்க, ஆனால் அவர் ஸ்டேஷனரியாக இருக்கலாம். மீன்ஸ் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து ஓகே முடிஞ்சவர் ஒர்க் பீஸ் கொண்டு வாங்க, நான் செக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போனால் போதும். ஸ்டேஷனரி இன்ஸ்பெக்ஷன். த இன்ஸ்பெக்டர் இஸ் ஸ்டேஷனரி இன் த ஷாப் ஃப்ளோர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் roaming or patrol inspection. மீன்ஸ் இன்ஸ்பெக்டர் இஸ் கோயிங் டு த மெஷின்ஸ், இல்லைன்னா ஒர்க் பீஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கிற இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் நடந்து போகிறாங்க. roaming, patrol, roam பண்ணுறாங்க ஷாப் மொத்தமாக. சென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் மீன்ஸ் செப்பரேட் ரூம்ஸ் இருக்கும் இன்ஸ்பெக்ஷனுக்கு. நீங்கள் ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா அங்கே கொண்டு போகணும். ஆனால் பெரிய ஷாஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் இந்த ரூமுக்கு எல்லாம் கொண்டு போகிறதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் சென்ட்ரலைஸ் இன்ஸ்பெக்ஷன் வில் நாட் டூ. ஓகே,
ஓகே. தென் மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இருக்குது. மெத்தட் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் attributes. மெத்தட்ஸ் ஆஃப் வேரியபிள் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக். மெத்தட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்னா methods of variables in the sense நீங்க dimensions, angle அதெல்லாம் செக் பண்றாங்க. variables, dimensions, example சொல்லலாம். attributes means மொபைல் ஃபோனோட ஷேப் ரெக்டாங்கிள் தான், ஆனா தப்பா நீங்க ட்ரையாங்கிள் ஷேப்ல மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு. ஸோ பார்த்த உடனே தெரியுது ரிஜெக்ஷன். ஸோ ஷேப்ஸ், சைஸ், சைஸ் இன் த சென்ஸ் பெருசா வேணுமா சின்னதா வேணுமா. மொபைல் ஃபோன் ஒரு மேட்ச் பாக்ஸ் சைஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, ஏதாவது யூஸ் இருக்குதா இல்லை. ஸோ அதெல்லாம் attributes. குவாலிட்டி, நாட் தட் குவாலிட்டி. இந்த குவாலிட்டி மீன்ஸ் ஷேப், சைஸ் அதெல்லாம். ஓகே. வேரியபிள்ஸ் மீன்ஸ் டைமென்ஷன்ஸ். என்னெல்லாம் வேரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காங்க. டைமென்ஷன் 10 சென்டிமீட்டர் தான் வேணும், ஆனால் 15 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. ஓகே, அதுதான் மெத்தட் ஆஃப் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல்னா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு குவாலிட்டி அசர்டைன் பண்றாங்க. முன்னாடி எல்லாமே ஜஸ்ட் செக்கிங் தான். இங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் மீன்ஸ் கொஞ்சம் கூட அட்வான்ஸ்ட். ஓகே, நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் லைக் மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு, அதொன்றும் பார்க்க தேவையில்லை, அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு 4 விதமான சார்ட் இருக்காங்க. எக்ஸ் சார்ட், ஆர் சார்ட், பி சார்ட், சி சார்ட். இது ஜஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இதுல எக்ஸ் அண்ட் ஆர் சார்ட்ஸ் யூசஸ் மெத்தட் ஆஃப் வேரியபிள்ஸ் மீன்ஸ் டைமென்ஷன் தான் எக்ஸ் அண்ட் ஆர் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. Then P and C chart uses method of attributes like shape is not correct, we reject P and C charts. Okay, so இங்கே good or bad அது மட்டும் தான் சொல்லுவாங்க. டிஃபெக்டிவா இல்லையா. இங்கே ஆனால் சைஸ் இவ்வளோ வேரி பண்ணியிருக்காங்க, டாலரன்ஸுக்குள்ள வருது, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. எக்ஸ் சார்ட் அண்ட் ஆர் சார்ட். எக்ஸ் சார்ட் இஸ் ஃபார் மீடியன் ஆர் சென்ட்ரல் டெண்டன்சி. எக்ஸ் சார்ட் பார்த்தா எவ்வளோ உங்களுக்கு நீங்க வேண்டியது 30 சென்டிமீட்டர் ஷாஃப்ட் தான், ஆனால் நீங்க ப்ரொடியூஸ் பண்ற ஷாஃப்டோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தா 30.5, 30.3, 30.4 അങ്ങനെ எல்லாம் வந்திருக்காங்க. ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 30.35. ஸோ 0.35 டீவியேஷன் வந்திருக்குது. ஓகே, அந்த டீவியேஷன்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியும். சென்ட்ரல் டெண்டன்சி 30 ஆர் 30.35க்குள்ள எவ்வளோ பக்கத்தில் இருக்காங்க டிஃப்ரெண்ட் ஷாஃப்டோட டைமென்ஷன். ஸோ சென்ட்ரல் டெண்டன்சி பார்க்கறதுக்கு யூ கேன் கோ ஃபார் எக்ஸ் சார்ட். இங்க மீன் தான் பார்க்கும், மீன் ஆவரேஜ். ஓகே, இட் டிடெக்ட்ஸ் ஸ்டெடி ப்ரோக்ரஸ் ஸ்டேஜஸ் லைக் டூல் வேர். உங்களோட டூல் வேர் ஆயதுனால ஷாஃப்டோட லென்த் அதிகமாக போகுது. 30.2 வந்தாச்சு 30க்கு பதிலாக. நெக்ஸ்ட் நீங்க பார்க்காம விட்டாச்சு, மறுபடியும் மெஷின் பண்ணும்போது டூல் மறுபடியும் வேர் ஆயிடுச்சு. திஸ் டைம் இட் இஸ் கமிங் டு 30.4. அகெயின் பார்க்காம விட்டாச்சு, அகெயின் இட்ஸ் கமிங் 30.6. ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சென்ட்ரல் டெண்டன்சிக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சென்ட்ரல் டெண்டன்சி மீன்ஸ் மீனுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இட் மீன்ஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங். உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இட் ஷோஸ் சைக்ளிக் ஷிஃப்ட் இன் த ப்ராசஸ். ஓகே. தென் ஆர் சார்ட் மீன்ஸ் ரேஞ்ச், எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க அது பார்க்க முடியும். ஸோ எக்ஸ் சார்ட் யூசஸ் மீன், ஆர் சார்ட் யூசஸ் ரேஞ்ச். இது ரெண்டும் கூட சேர்ந்து தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நமக்கு வந்து 5 மெஷர்மெண்ட்ஸ் இருக்காங்க கொடுத்துருக்காங்க, அதோட மீன் என்ன வரும் ஆட் பண்ணுங்க by 5. ரேஞ்ச்னா என்னது, மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ 3. இந்த வேல்யூயோட ரேஞ்ச் 3 தான். ஓகே, ഇതൊരു വൺ ടൈം ഒരു ബാച്ച് நீங்கள் செக் பண்ணியாச்சு. நவ் செகண்ட் பேட்ச் எடுத்தாச்சு, அதில் மீன் 7.5 வந்தாச்சு, ரேஞ்ச் 3 வந்தாச்சு. நெக்ஸ்ட் அகெயின் மூணாவது பேட்ச். இந்த பேட்சுகள் ஒவ்வொரு பேட்சிலும் 5 மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் மீன் அண்ட் ரேஞ்ச். நீங்கள் எதுவும் ரெடி பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ண தேவையில்லை. ரேஞ்ச் என்னது மீன் என்னது பார்த்தா போதும். ரேஞ்ச் சார்ட்டு தான் ஆர் சார்ட், மீன் சார்ட்டு தான் எக்ஸ் சார்ட். மீன்னா சென்ட்ரல் டெண்டன்சி, எவ்வளோ மீனில் பக்கத்தில் இருக்காங்க அது பார்க்கறதுக்கு. ரேஞ்ச்னா எவ்வளோ ஷிஃப்ட் பண்ணி போயிருக்காங்க அது பார்க்கறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பி சார்ட். பி சார்ட்னா நீங்கள் அப்படியே குட் ஆர் பேட் அந்த 2 கண்டிஷன் தான், மெஷர்மெண்ட் ஒன்றும் இல்லை. ஓகே, இது ஓகே குட், இது பேட் குட் பேட் அப்படியே செக்ரிகேட் பண்ணுறாங்க.
செக்ரேட் பண்றதுக்கு அப்புறம் P வேல்யூ எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பீசஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பீசஸ் இன்ஸ்பெக்டட். நீங்க 10 ஒர்க் பார்த்தாச்சு, அதுக்குள்ள 7 கரெக்டா இருக்காங்க, 3 தப்பு எரர் டிஃபெக்டிவ். ஸோ 3/10 இஸ் த வேல்யூ ஆஃப் P. டிசம்பர் 1க்கு 200 பீசஸ் 200 பீசஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ள 15 டிஃபெக்டிவ் அவரோட பெர்சன்டேஜ். அகெயின் நெக்ஸ்ட் டே 20 டிஃபெக்டிவ் பெர்சன்டேஜ். ஸோ இங்கே டோட்டல் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எவ்வளோ டிஃபெக்டிவ் இருக்காங்க, எவ்வளோ நல்லதாக இருக்காங்க அது பார்க்குறது. ஓகே, நவ் சி சார்ட். சி சார்ட்னா பி சார்ட் மாதிரியே ஆட்ரிபியூட் சார்ட் தான், ஆனால் இங்கே ஒரே ஒரு ஒர்க் பீஸ் தான் இருக்கும். சப்போஸ் ஒரு கேஸ்டிங் என்ஜின் பிளாக் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ள நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல சிலிண்டர் ஓவல் ஷேப்பில் வந்தாச்சு டிஃபெக்ட் 1, ஒரு இடத்துல இந்த பால் போடுற இடம் த்ரெட் இல்லை டிஃபெக்ட் 2. ஒரே கேஸ்டிங்கில் தான். ஓகே, டிஃப்ரெண்ட் எடுக்கல, ஒரே ஒரு ஒர்க் பீஸ் ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறாங்க, அதுக்குள்ள நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கும், அதுதான் சி சார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ்டிங் 1 எடுத்து பார்த்தது, அதுக்குள்ள 2 டிஃபெக்ட்ஸ் இருந்தது. ഒന്ന് സിലിണ്ടർ സർക്കിൾക്ക് അതിൽ ഓവലായിടിച്ച് ബോൾട്ട് ഇല്ല. നെക്സ്റ്റ് കാസ്റ്റിംഗ് എടുത്ത് பார்த்தா 4 டிஃபெக்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ 5 எடுத்து பார்த்தா 15 டிஃபெக்ட் வந்தாச்சு. இதுதான் சி சார்ட். ஓகே, இங்கே ஒரே ஒரு காஸ்டிங் தான், ஒரே ஒரு ஒர்க் பீஸ் தான். பீல ஆனால் நீங்கள் 200 200 அப்படியே எடுத்து செக் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் 4 சார்ட்ஸ். த லாஸ்ட் டாபிக் இஸ் பிளான்ட் மெயின்டெனன்ஸ். 5 விதமாக இருக்காங்க. மெயினாக பிரேக் டவுன், ப்ரிவென்டிவ், ப்ரெடிக்டிவ், இது 3 பார்க்கலாம். பிரேக் டவுன்னா நீங்கள் வாட் வி கால் அந்த ஃபெயில் ஆயதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை, ஃபெயில் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு நம்ம மெஷின், அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பேர் பார்க்குறாங்க, தட் இஸ் கால் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ஸோ பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன் நடக்காது. ஓகே, பிகாஸ் மெஷின் ஃபெயில் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிப்பேர் பண்ணுறாங்க, தட் ரிப்பேர்ஸ் ஆர் கால்ட் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ஆனால் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் லைக் யுவர் பைக்ஸ், ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு 3 மாதத்தில் ஆயில் சேஞ்ச் பண்ணுங்க, 5 மந்த்ஸில் அலைன்மெண்ட் பாருங்க, ஆஃப்டர் 15 months அகெயின் another checklist. ஸோ ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. ஒன்றுமே அனாமலிஸ் இல்லை, ஆனால் அனாமலிஸ் ஒன்றுமே வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் பார்க்குறாங்க. யுவர் பைக் புது பைக் எடுத்துருச்சுன்னா வருவாங்க, ஆஃப்டர் 2 months சேஞ்ச் ஆயில், ஆஃப்டர் திஸ் மந்த்ஸ் செக் திஸ், அந்த மாதிரி வரும். அதெல்லாம் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். தேர்ட் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான். பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் ஒரு பீரியாடிக்கலாம் 3 months ஒன்ஸ் பார்க்குறாங்க. தென் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், நீங்கள் ப்ரொஃபஷனல் மெக்கானிக்ஸ் பக்கத்தில் போயிடுச்சுன்னா, சப்போஸ் சார் என்னோட பைக் கொஞ்சம் செக் பண்ணுங்க சொல்லிடுச்சுன்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே சவுண்ட் பார்க்குவாங்க, சவுண்ட் ஸ்மோக் எல்லாம் பார்க்குவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக அப்நார்மல் ஏதாவது சவுண்ட் இருக்குதா அவருக்கு பார்க்க முடியுது. தட் இஸ் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். தே ஆர் ப்ரெடிக்டிங். ஓகே, அங்கே ஏதோ ஸ்மோக் வருது, விச் மீன்ஸ் பிஸ்டன் ரிங்க்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஸோ யூ நீட் டு சேஞ்ச் த பிஸ்டன் ரிங். அது ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். யூ ஆர் ப்ரெடிக்டிங், பிஸ்டன் ரிங் போயிருக்கலாம், அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஓகே, இது 3 தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஓகே, கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் லைக் சம் கார்ஸ். சப்போஸ் Maruti is calling their 500 cars back. எதுக்குன்னா ஒரு டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அந்த டிசைன் ஃபால்ட்டி டிசைன். ஸோ அந்த 500 கார்லும் அந்த டிசைன் தான், அது சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அதுக்கு பேர் தான் கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். தே ஆர் டூயிங் சம் கரெக்ஷன்ஸ் டு ப்ரிவென்ட் பிரேக் டவுன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். எதுவுமே டோட்டல் ப்ரொடக்டிவ், டோட்டல் ஒரு வேர்டு இருந்தால் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்குன்னா ஒவ்வொரு ஆளும் அந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியில் பார்ட் ஆகணும், இன்வால்வ் ஆகணும், அதுதான் மீனிங். ஓகே, ஸோ மெயின்டெனன்ஸ் இஸ் நாட் த ஜாப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பர்சனல், இட் இஸ் த ஜாப் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஃப்ரம் த ஹவுஸ் கீப்பிங் பீப்புள் டு த சிஇஓ. சிஇஓன்னு சொல்ல முடியாது, அந்த ஷாப் ஃப்ளோரில் இருக்கிறவர் சிஇஓனோட சொல்லிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த மெயின்டெனன்ஸ் பிளான் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அவர் இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா யூ கேன் சே. ஓகே, ஸோ டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் TPM சொல்லுவாங்க. That is involving each and every person in the maintenance activity. Maintenance is not the job of a single team. Achieve zero defects. இதுதான் இதோட objective, zero defects, then zero breakdown and zero accidents.
involve people in all levels of organization, means from the housekeeping people to the CEO. Obtain minimum 80%, இது பார்த்துருங்க, 80% of overall plant efficiency கிடைக்கிறதுக்கு தான் இந்த TPM நம்ம கொடுக்குறாங்க. Then overall equipment effectiveness 90%. Manufacturing cost you can reduce by 30%. So TPM நீங்க எம்ப்ளாய் பண்ணிடுச்சுன்னா you can achieve this 80% overall plant efficiency, 90% overall equipment effectiveness, manufacturing cost 30% கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவுதான் யூனிட் 2 ஓட ஓவர்வியூ. each and every important points நம்ம பார்த்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் யூ continue your learning. இன்னொரு subject we will see in another video. ஓகே, அது வரைக்கும் எல்லாருக்கும் goodbye. Thank you for listening. Okay, thank you.